அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக தவறான வாதங்களும் தர்க்க பதில்களும் என்கிற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக சூனியம் சம்பந்தமான ஹதீஸை இன்றைக்கு பரவலாக மறுத்து அந்த சூனிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களை முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் என்கிற பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதாவது சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் போய்விட்டது என்பதைப் போல சொல்கிறார்கள். சூனியக்காரன் நினைத்த முறைப்படி செய்கிறான் என்கிற அடிப்படையில் இவர்கள் சொல்கிறார்கள் என்கிற வாதத்தை வைத்து சூனியக்காரனை அல்லாஹ்வுடைய இடத்தில் இவர்கள் வைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களை முஷ்ரிக்கீன்களாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷம பிரச்சாரமாக இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த சூனிய ஹதீஸை நாம் ஏற்றுக்கொண்டால், குர்ஆன் வசனத்தை ஏற்றுக்கொண்டால், ஹதீஸை ஏற்றுக்கொண்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க? முஷ்ரிக் என்று சொல்கிறாங்க. அப்போ அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன? எந்தெந்த வசனங்களை இவர்கள் சூனிய ஹதீஸிற்கு முரண்படுவதாக சித்தரிக்கிறார்களோ அந்த ஹதீஸ்களுக்கான, அந்த வசனங்களுக்கான விளக்கங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சூனிய ஹதீஸை பொறுத்தவரையில் இமாம் புகாரி ரஹிமுல்லா மாத்திரம் பதிவு செய்ததை போல பேசுவாங்க. இமாம் புகாரிக்கு தவறு வராதா, அவர் மனுஷர் தானே, அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்களா அப்படின்னு பேசுவாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிவிப்பாளர்கிட்ட தவறே வராதா, அவங்களும் மனுஷன் தானே அப்படின்னு இன்னொரு வாதம் வைப்பாங்க. முதலாவது இமாம் புகாரி ரஹிமுல்லா மட்டும்தான் இந்த ஹதீஸை பதிவு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. கிட்டத்தட்ட 8-9க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் மூலமாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு ஹிப்பான், அதே அபு தாவூத், இப்னு மாஜா, நசாயி, முஸ்லீம் போன்ற நிறைய அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இமாம் புகாரி ரஹிமுல்லா மாத்திரம் என்ன செய்யலை, இந்த ஹதீஸை பதிவு செய்யலை என்பது முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக பாருங்க, அப்போ எனவே இமாம் புகாரி ரஹிமுல்லா அவங்கள மாத்திரம் சொல்வதற்கு எந்த முகாந்திரம் இல்லை. இமாம் புகாரி மாத்திரம் பதிவு பண்ணால் கூட அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 10 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் ஒரு ஹதீஸை ஒரு நபர் அறிவிச்சார்னா அவர் அல்லாத 9 நபர்கள்ட்ட கேட்டு தான் பதிவு செய்வாங்க நம்ம பார்க்குறோம். இப்போ இமாம் புகாரி ரஹிமுல்லா அவங்க ஹதீஸாக சஹீஹ் ஹதீஸாக பதிவு பண்ணாலே அதுவே நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானது. இன்னும் சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவங்க மற்றவங்க யாரும் இடாத நிபந்தனை இடுவாங்கன்னு பார்க்குறோம். அதாவது யார்கிட்ட இருந்து அவர் கேட்டாரோ அந்த அறிவிப்பாளர் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சம்பவத்தை, செய்தியை சொல்லி உண்மைப்படுத்த வேண்டும். இப்படி நிறைய என்ன செய்கிறாங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா நிபந்தனையிட்டு மற்றவங்களை விட மேலதிகமாக நிபந்தனையிட்டு ஹதீஸை பாதுகாத்தாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்களுக்கு தவறு வருமா என்று கேட்பது, அப்போ அவங்க இவ்வளவு நிபந்தனையிட்டு 10 பேர்கிட்ட கேட்டு பதிவு பண்ணியிருக்கும் பொழுது அனைத்து நபர்களையும் அதே போல் மற்ற அறிஞர்களும் அதை பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையா? எல்லாரும் என்ன செய்வாங்க, தவறாக செஞ்சிருவாங்க. இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய நபர் நல்ல அறிவிப்பாளருடைய வரிசையில் நுழைந்து இட்டுக்கட்டி சொல்லுவார் என்று இவங்க என்ன செய்கிறாங்க, சாத்தியப்படாத கற்பனையான, முற்றிலும் கற்பனையிலும் மிக மிக மோசமான கற்பனையான அந்த செய்தியை சொல்கிறான். அப்போ எல்லா இமாம்களையும் தாண்டி ஒரு ஹதீஸை ஒரு நபர் இட்டுக்கட்டி சொல்வார், எந்த அறிஞர்களும் அவரை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அந்த மக்கள் அவ்வளவு அதாவது எந்த ஒரு நாலேஜ் இல்லாத மக்களாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் இந்த அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல அறிஞர்கள் அப்படி இருக்கிறாங்க. அறிவிப்பாளருடைய ஒவ்வொரு தராதரத்தையும் பிரித்து அறிஞ்சு அந்த அறிவிப்பால் சம்பந்தமாக யார் என்ன சொன்னாங்க, அது எது சரியான கருத்து என்பதையெல்லாம் பிரித்து அறிஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் சில அறிவிப்பாளர் பேரில் கிதாபுகளே போட்டுக்கிறாங்க. அப்போ அன்பார்ந்தவர்கள் இப்படியெல்லாம் அறிவிப்பாளரை பற்றி தீர விசாரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் பொழுது இத்தனை இமாம்கள் பதிவு பண்ண செய்திய இத்தனை இமாம்கள் யாராவது இட்டுக்கட்டி சொல்லி அதை கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ ஹதீஸை கேலி குத்தாச்சு. இப்போ இவ்வளவு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் வசனத்துக்கு முரண்படுது, அதே போல் இணை வைக்கக்கூடிய சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஹதீஸாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்களா? அப்போ அந்த இணை வைக்கக்கூடிய ஹதீஸையே அறிஞர்கள் சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. அதை சொன்ன நபரை கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ அந்த அறிஞர்கள் அதை அல்லாத கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஹதீஸையெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லியிருந்தால் அவங்க அதே மாதிரி தானே பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ இப்படி நம்ம சந்தேகத்தை கிளப்பணும்னு சொன்னால் யூகமாக, கற்பனையாக நிறைய ஹதீஸை மறுக்க வேண்டி வந்துடும் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்க, இந்த அறிவிப்பாளர் வரிசையில் பொறுத்த வரைக்கும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்த வரைக்கும் மிக மிக நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையாக இருக்குது.
அப்போ இதில் தான் அவங்க முதல்ல கை வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களை டேமேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கு கீழே உள்ளவங்களாம் அதுக்கு அடுத்த தரம் தான் அவங்கள என்ன செய்யலாம், அவங்க ஈஸியாக டேமேஜ் பண்ணிடலாம் என்பதற்காக என்ன செய்கிறாங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அவங்க மீது தவறாக சித்தரிப்பதும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய நிபந்தனை என்று நம்ம கீழே பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ நம்ம பதிவு செய்ய பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு அறிவிப்பாளரை தரம் பிரிப்பதற்காக அவங்க கொண்டு வந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க மீது அதை தவறாக சித்தரித்து அவங்கள டேமேஜ் செய்யக்கூடிய செய்தியை மாற்றி விட்டாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய நம்பகத்தன்மை மீது அறிவிக்கக்கூடிய செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களை டேமேஜ் செய்யக்கூடிய செய்தியாக, அவங்களுடைய நம்பகத்தன்மை குலைக்க செய்யக்கூடிய செய்தியாக மாற்றி சொன்னாங்க என்பதெல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அடுத்து பாருங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அறிவிப்பாளர்களை என்ன செய்கிறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. டிஎன்ஏஜே பேச்சாளர் கோவை ரஹமத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நபர் சொல்லக்கூடிய வாசகத்தை நீங்கள் பாருங்கள். அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் ஹிஷாம் பின் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ஹிஷாம் பின் உர்வான்னு சொல்லக்கூடிய நபர் தாபிஈ, சரியா, உர்வா ரலியல்லாஹுடைய அந்த மகனார், அவங்களுடைய மீது இவங்க எந்த அளவுக்கு அவதூறு பரப்புறாங்க. யாரோ ஒரு நபர் யாரோ சொல்லியிருக்கிறாருங்கிற பேர்ல அவதூறு பரப்புறாங்க. அதை முதல்ல நீங்க பாருங்க. மூணாவது காரணம் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த ஹதீஸ்ல ஹிஷாம் என்பவர் வருகிறார். ரசூலுல்லாஹ் சூனியம் வைக்கப்பட்டு சொல்ற எல்லா ஹதீஸ்லயும் ஹிஷாம் ஒருத்தர் வர. இதெல்லாம் நம்ம சொல்லலைங்க, நம்ம சொன்னது சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்றான். சூனியக்காரனின் செயல்களை காரியங்களை அல்லாஹ் சீராக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்றான். எனவே இதற்கு முரணாக ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதா செய்திகள் பேசப்படுகிறது. சூனியத்தை உண்மை என்று நம்பினா அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதற்கும் முரணாக சூனியம் வைக்கப்பட்டது சொல்லப்படுது, அதை தள்ளு என்று சொல்றோம். இவர் கூடுதலா அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸ்ல ஹிஷாம் ஒருத்தர் இடம்பெறுகிறார், அவர் தன் தந்தை வழியாக அறிவிக்கிறார், இவர் ஈராக் வாசி, ஏதோ விஷமத்தனம் செய்திருக்கிறார், ஷியாக்களோடு சேர்ந்து நபிகளாரை இழிவுபடுத்தி இருக்கின்றார் என்று பட்டியல் போடுகிறார். இவரு ஷம்ஸ்பீர் ஜாதா, அவர் காலம் சென்றவர், தௌஹீத் ஜமாத்தினுடைய சம்பந்தப்பட்டவர் கிடையாது. அவருக்கு இந்த ஹிஷாம் பின் உர்வான் சொல்லக்கூடிய இந்த நபரை என்ன சொல்றாரு, இந்த தாபிஈ, இவங்க தாபியில மிக பிரபலியமான தாபிஈ, சஹாபாக்கு அடுத்து தரோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தில் வர்றாரு. இவரை பற்றி என்ன சொல்கிறாரு, யாரோ சம்சிபின் சாதாங்கிற சொல்லக்கூடிய யாரோ ஒரு நபர், அவர் யாருன்னே தெரியல, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் அவர் அவருடைய வரவே மாட்டேங்கிறார். அப்போ அப்படி யாரோ பிரபலியம் இல்லாத யாரோ சொன்னதை செய்தி எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, யாரோ சொன்னதை அப்படியே மனசில் பதிய வச்சு அதுதான் உண்மை என்பதை போல கற்பனை செய்து கொண்டே அவர் பேசுகிறார். அதில் பாருங்க என்ன சொல்கிறாரு, இந்த ஹிஷாம் பின் உர்வா அவர் ஈராக்குக்கு போயிட்டாரா, ஈராக் வாசியா, அவர் ஈராக் வாசி இருப்பதன் காரணமாக ஷியாக்களோட சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, ஹதீஸை இட்டுக்கட்டி சொல்லியிருக்கிறாரு என்பதை போல பச்சையாக அவதூறு பேசுகிறார். அன்பார்ந்தவர்கள் நீங்கள் பாருங்க, இதில் இந்த ஹிஷாம் பின் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த செய்தியை நம்ம மறுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட அவர் தந்தையை பற்றி தந்தையை தொட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தி மாத்திரமே, அதைத்தான் குறை சொல்கிறாங்க. அவர் தந்தையை தொட்டு மட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் இமாம் அலி இப்னுல் மதனின்னு சொல்லக்கூடிய இமாம் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அவர் 400 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 400 ஹதீஸை நீங்கள் மறுக்க வேண்டி வந்துடும். ஒட்டுமொத்தமாக அவர் ஈராக்கு வாசி, ஈராக்கு போய் ஷியாக்களோட சேர்ந்து இட்டு கட்டி சொன்னார் அப்படின்னு சொன்னால், அப்போ ஷியாக்களோட சேர்ந்து இந்த சூரிய ஹதீஸ் மட்டும் தான் சொன்னாரா, மற்ற ஹதீஸை சொல்லலையா? அப்போ நீங்கள் சந்தேகத்தை கிளப்பினீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கிளப்ப வேண்டி வரும். எல்லா இமாம்களும் ஒரு இட்டுக்கட்டி சொன்னவரை அறியாமல் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த இமாம்கள்ட்ட இருந்து ஹதீஸை எடுக்கக்கூடாது. அதான் முறையானது. ஒரு இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட நீங்கள் உங்களுடைய பார்வையில் சூனிய ஹதீஸ் என்பது மிகப்பெரிய ஒரு ஷிர்கை சொல்லக்கூடிய இடைவைப்பை வைக்கக்கூடிய ஹதீஸாக இருந்தால் அப்போ அதை அறிவிச்சு அறிவிப்பாளருடைய மற்ற ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தானே. அப்போ எதுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க, அது யோசிக்கணும். அப்போ அவர்கிட்ட தவறே வர, அதான் குர்ஆனுக்கு முரண்படாமல் அவர் இட்டுக்கட்டி சொல்லியிருக்கவே மாட்டாரா? அப்போ அதையெல்லாம் தானே இமாம்கள் தவறாக பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ இமாம்கள் இணை வைக்கக்கூடிய செய்தியை அறியாமல் பதிவு பண்ணிட்டாங்கன்னா உங்கள் பார்வையில், அப்போ இணை வைப்பு அல்லாத மற்ற செய்தி இட்டுக்கட்டி சொல்லியிருந்தா அதையும் பதிவு பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ இந்த இமாம்கள் யாரெல்லாம் பதிவு பண்ணாங்களோ இந்த ஹிஷாம் பின் உர்வாவை தொட்டும் அது எல்லாத்தையும் நீங்கள் மறுக்கணும். அதே போல் அவரை தொட்டும் அவர் தந்தையின் வழியாக அறிவிக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை உள்ள அந்த செய்தியை 400 செய்தி இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் நீங்கள் மறுக்க வேண்டி வந்துடும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த ஹிஷாம் பின் உர்வா ஈராக் வாசியான்னு பார்த்தா ஈராக் வாசியே கிடையாது. இது அரைகுறை ஆய்வு. இவர் ஈராக் வாசியா, அவர் நம்பகமற்றவரா? இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது இவர் ஈராக் வாசி கிடையாது. அவர் ஈராக்குக்கு பிற்காலத்தில் கடைசி காலத்தில் போறார். யக்கூப் பின் ஷைபான் சொல்லக்கூடிய அந்த இமாம் சொல்றாங்க, அதாவது உர்வா ரலியல்லாஹு ஹிஷாம் பின் உர்வா அவர் சிக்கத்துன், அவர் மிக மிக நம்பகமானவர். லம் யுன்கர் அலைஹி ஷையுன்,
அவர் மீது எந்த செய்தியும் மறுக்கப்படலை, அவர் மீது உள்ள எந்த விஷயம் ஹதீஸும் அவர் சொன்னதாக அவருடைய எதையும் மறுக்கப்படவில்லை. இல்லாமா பாத சாரா இல்ல இராக், அவர் ஈராக்குக்கு சென்ற பின்னால தான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பின்பு தான் இஸ்தம்பத் அபிஹி இஸ்னாத், அதாவது அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஈராக்குக்கு சென்ற பின்னால தான் தன் தந்தை வழியாக தந்தைகிட்ட கேட்காமையே தந்தை சொல்லி அறிவித்ததாக அறிவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது எப்பன்னு சொன்னா, இது வந்து கடைசி காலத்துல அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்றாங்க. அவர் வந்து கடைசி காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, இப்படியாக அவங்க வந்து நிலைமையை மாறி இருக்குதுன்னு பாக்குறோம். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க இவங்களை பத்தி, கான ஹாஃபிரன் முத்தகீனன், அவரு வரஅன் ஃபாதிலன், சங்கைக்குரிய பேணுதலான நம்பகத்தகுந்த ஒரு ஹாஃபிலாக ஹதீஸை மனனம் செய்த ஹாஃபிலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதை சிகாத் இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யறாங்க. அது எல்லாம் நான் பதிவு செய்யறேன், நீங்க பாருங்க. அதேபடி நபவி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தாபிஇ மஷூர், இவர் ஹிஷாம் பின் உர்வா வந்து பிரபலமான தாபியா இருக்கிறாங்க. அஹதுல் ஃபுகாஹா சபா, 7 மார்க்க சட்ட நிபுணர்கள்ல அவங்க ஒரு நபரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வத்தஃபகு அலா தௌசீகி, எல்லா அறிஞர்களும் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே வந்து அவர் வந்து நம்பகமானவருங்கிற அந்த உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்க, இமாம் தஹைபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஷாம் பின் உருவான்னு சொல்லக்கூடிய நபர், இந்த நபரை பொறுத்தவரையில் அவர் வந்து அஹதுல் அலாமி ஹுஜ்ஜத்து இமாமின், அவர் வந்து ஆதாரம் பிடிக்க தகுந்த மிகப்பெரிய ஒரு மாமேதைன்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, அதாவது லாக்கின் ஃபில் கிபரி தனாகாச ஹிஃபுலுஹு, என்றாலும் அவருடைய வயதான காலத்துல தான், ஈராக்குக்கு போன காலத்தில், அவர் கடைசி காலத்துக்கு ஈராக்கு போறார், அந்த வயதான காலத்தில் அவருடைய ஹிஃபுல், அந்த மரண சக்தி என்பது குறைபாடு ஏற்பட்டு விட்டது. நசிய பாலுல் மஹ்ஃபூலி, அவர் நசிய பால மஹ்ஃபூலி, அவர் வந்து மரணம் செய்த சிலதை மறந்து விட்டாரு சொல்றாங்க. இது யதார்த்தம் அவங்க சொல்லிவிட்டு சொல்றாங்க, மனுஷனுக்கு வந்து இப்படியான மறதி வரத்தானே செய்யும், வராம இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இமாம் தஹபீர் ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க மட்டுமா எப்படி இருந்தாங்க, நம்பகமான எத்தனையோ அறிவிப்பாளர்கள் மூத்தவர்கள், அவங்க ஷுஅபா வக்கீ போன்றவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தாங்க கடைசி காலத்தில் வந்து மனத சக்தி என்பது குறைபாடு வரத்தான் செய்யும் என்பதை போல தெளிவாக சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஹிஷாம் ஷேகுல் இஸ்லாம், ஹிஷாம் ரதியல்லாஹு, ஹிஷாம் பின் உர்வா ரதியல்லாஹு, அவங்க ஷேகுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை புகழ்றாங்க. அப்போ அவங்கள வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றாங்க, இவங்கள்ட்ட ஏற்பட்ட அந்த குறை என்பது லா யுஅ்தபர், அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது, அவருடைய பிற்காலத்தில் வந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த பிழை என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து கடைசி காலத்துல தான் அவங்க என்ன செய்யறாங்க, அங்கே ஈராக்கு போறாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, அவங்க சில செய்திகளை வந்து தந்தை வழியாக வரக்கூடிய அறிவிக்கூடிய செய்தியை வந்து தந்தையை அறிவிக்காம அறிவிச்சதான் அவங்க சொல்றாங்க, மாற்றி மறதியில சொல்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்ப இப்படிப்பட்ட நம்பகமானவர் வந்து பிற்காலத்தில் வந்து அவருக்கு இது மாதிரி மறதி ஏற்பட்டா ஒட்டுமொத்தமாக அவங்க ஒதுக்க மாட்டாங்க, பின்னால எதுல பிரச்சனை இருக்குதோ அதை தான் என்ன செய்வாங்க, அறிஞர்கள் வந்து ஒதுக்குவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப அன்பார்ந்தவர்களை, இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக இவர் ஈராக்கு வாசியில அது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியாக்களோட சேர்ந்து தான் என்ன பண்ணாராம், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் இட்டுக்கட்டி சொன்னாராம். இப்படியெல்லாம் அவதூறு பரப்புறாங்களே அவங்க, இவங்களாம் இந்த இப்போ நம்ம சொன்ன இமாம்கள் இவரை பற்றி சொன்ன இதை எடுத்து பார்க்க மாட்டாங்களா? அப்போ ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து எடுத்து பார்க்க மாட்டாங்களாம் கிடையாது, இவங்க ஒன்று உருவாக்கிட்டாங்கன்னா அந்த உருவாக்கம் என்பது அதுதான் சரி என்பதை போல மக்களுக்கு காட்டுவதற்காக என்ன செய்வாங்க, எதையும் அவங்க மறைப்பாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே வந்து வரக்கூடிய காலங்களில் இந்த சூனிய சம்பந்தமான அந்த விஷயங்களில் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறாங்க, வசனங்களை தேவையில்லாமல் வந்து ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு மோத விட்டுருக்கிறாங்க என்பதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயங்களை நன்கு புரிந்து கொண்டு ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது. அறிஞர்கள் எல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, எல்லாருமே வந்து அறிவிப்பாளர் வந்து தரம் பிரித்து வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து ஹதீஸை பாதுகாத்திருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக நாம தவறாக விளங்கிவிட்டு இப்படியெல்லாம் அவதூறு பேசும்பொழுது ஹதீஸுக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சிருவோம், தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டு ஹதீஸையே மறுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட வீண் சந்தேகங்களை விட்டும் அந்த சந்தேகத்தை கிளப்பக்கூடிய மக்களை விட்டும் பாதுகாப்பானாக, மார்க்கத்தை தெளிவாக அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய மக்களாகுவதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சூனிய ஹதீஸை பொறுத்தவரையில் இவர்கள் சூனியம் என்பது கிடையாது, அது பொய், அதற்கு எந்த ஒரு தாக்கமுமே கிடையாது என்பதை போல வசனம் சொல்கிறது என்று ஒரு வசனத்தை கொண்டு வந்து அதை ஆதாரமாக காட்டி, இப்போ சூனியம் தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாக்கம் ஏற்பட்டது என்று நாம் நம்பினால் அது வசனத்திற்கு நேர் எதிரானது என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதற்கான விளக்கத்தை நாம் வசனத்தின் மூலமாகவே பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு வசனத்தை வந்து என்ன செய்யுது, தங்களுடைய கருத்துக்கு சோதுவாக வளைத்து விட்டு அது சம்பந்தமாக வரக்கூடிய மற்ற வசனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க இருட்டடிப்பு செய்கிறாங்க, மக்களுக்கு வந்து அதை வந்து சொல்கிறது கிடையாது.
நம்ம குர்ஆனில் பார்க்கும் பொழுது சூனியத்திற்கு வந்து அறவே தாக்கமே இல்லையா, தாக்கம் இல்லை என்று தான் குர்ஆன் சொல்லுதா? இவங்க என்ன வசனத்தை ஆதாரமாக காட்டுறாங்கன்னு சொன்னால், அதாவது 52ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனம். அவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் வந்து நரகத்தை வந்து மறுமையில் மக்களுக்கு காண்பித்து அல்லாஹ் கேட்பான், அஃப சிஹுருன் ஹாதா, இது வந்து சூனியமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அந்தும்லாம் துபுசிரும், நீங்கள் இதை கண்கூடா பார்க்கவில்லையா அல்லான்னு கேட்குறான். அப்போ அல்லாஹ் என்னத்தை கேட்குறான்? அதாவது இது சூனியம் கிடையாது, சூனியத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தோற்றம் கிடையாது, இது உண்மையான நரகம், அது நீங்கள் பார்க்கலையா அல்லாஹ் கேட்குறான். அப்போ சூனியத்தால் நரகத்தை போல ஒரு பெரிய ஒரு காட்சியை காட்ட முடியும், அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் வசனம் சொல்லுது. அப்படிலாம் சூனியத்துக்கு காட்ட முடியாது என்று எங்கேயுமே சொல்லலை. சூனியத்துக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்றோ அது பொய் என்றோ வசனத்தில் ஒரு வார்த்தையை ஹதீஸில் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்போ வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறோம்? சூனியத்தை போல சூனியத்தால் காட்டப்பட்டதாக நீங்கள் கருத வேண்டாம், இது உண்மையான வந்து நரகன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ வசனம் என்ன சொல்லுது தெளிவாக? இந்த வசனமே சூனியத்தால் நரகத்தை போல ஒரு காட்சி ஏற்படுத்தி காட்ட முடியும் அப்படி வசனம் சொல்லுது. அப்போ சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்குது என்பது தான் இந்த வசனம் சொல்லுது. மேலும் நீங்கள் வந்து பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் வந்து சொல்கிறான், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தில் அந்த சூனியக்காரங்க வந்து என்ன செஞ்சாங்க? கைத்தறியை போட்டாங்க. அப்போ அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 7ஆம் அத்தியாயம் 116ஆம் வசனம், சஹரு அயுனன் நாசி, மக்களுடைய கண்களுக்கு சூனியத்தை செய்தார்கள், வஸ்தர்ஹபூஹும், அவர்களை பயமுறுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வந்து பாருங்கள், வஜாஉ பிஸிஹரின் அதீம், அவர்கள் பெரிய மகத்தான ஒரு சூனியத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ கண்களுக்கு வந்து பாம்பை, அதாவது கைத்தறியை பாம்பாக மாற்றி அதை பாம்பாக காட்டினாங்க, அவங்களுக்கு அச்சமூட்டினார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தெளிவாக அல்லாஹ் வசனத்தை சொல்கிறான். அதாவது அது வந்து ஹையத்துன் தஸ்ஆ, விரைந்து ஓடக்கூடிய பாம்பாக, அல்ல பாம்புன்னு தான் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? விரைந்து ஓடக்கூடிய பாம்பாக அவங்களுக்கு காட்சியளித்தது, அதை கொண்டு அவங்க மக்களுக்கு பயமுறுத்தினார்கள் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ இந்த சூனியத்துக்கு தாக்கமே இல்லை, பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்ல தேவையில்லை. மகத்தான பெரிய சூனியத்தை கொண்டு வந்தாங்க, மக்களுடைய கண்களுக்கு வந்து சூனியம் செய்தார்கள், அதை கொண்டு அவர்களுக்கு அச்சமூட்டினார்கள், பயமுறுத்தினார்கள் அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட என்ன பண்ணாங்க? அங்கே பயந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அப்படியான ஒரு தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அன்பார்ந்தவர்களை, இந்த வசனத்தை என்ன சொல்லுவாங்க? இது வந்து மேஜிக்கு தான் இப்படி என்ன செய்யும்? அதாவது ஒரு பொருளை இருப்பதை போல காட்டுவோம், ஆனால் அது இருக்காது என்று சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது மேஜிக்கு கிடையாது, மேஜிக்கை விட ஒரு கூடிய ஒரு தாக்கம். ஏன்னு சொன்னால், மேஜிக்கு செய்யக்கூடிய நபர் வந்து உண்மையிலே அவர் வந்து பொய்யா தான் காட்டுறாரு, இல்லாத ஒன்று இருப்பதை போல காட்டுவார், இது உண்மை கிடையாது என்று மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ மேஜிக்கு காரன்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போட்டிக்கு போவாங்களா? அவன் தான் பொய் செய்கிறான்னு மக்களுக்கு தெரியுமே, பொய்யா தான் காட்டுறான்னு எல்லாத்துக்கும் தெரியும். யாராவது பேஜிக்காரன் நான் செய்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி ஏதாவது போட்டிக்கு கூப்பிடுவானா? அது சாத்தியப்படும். அப்போ மேஜிக்குன்னு அங்கே இல்லை, மேஜிக்காக வைக்க முடியாது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியத்தை, அதாவது மேஜிக்காரன்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டிக்கு போனாங்கன்னா, அப்போ மூசா நபியுடைய அந்த தராதரம் எப்படி என்ன ஆகுது? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு போகிறாங்க. அது சாதாரண மேஜிக்காரனாக இருந்தால் அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கொண்டு தான் நிகழ்த்தப்பட்டு அதுக்கப்புறம் பயந்து ஓடி அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி அதுக்கு பிறகு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை உண்மைன்னு அறிந்து கொண்டாங்களா? அப்போ மேஜிக்கு நம்ம வைக்க முடியாது. அப்போ வந்து அது வந்து மேஜிக்கை விட கூடுதலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அறிஞர் பெருமக்கள் வந்து சூனியத்தை வந்து 3ஆக பிரிப்பாங்க. 3ல் ஒன்று வந்து ஹக்கீக், அதான் சூனியத்தில் வந்து முதலாவது யதார்த்தமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்ட்டு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது யதார்த்தமாக அவங்களுக்கு மனைவிட்ட சேராமல் இருந்தாங்களா இல்லையா? அப்போ யதார்த்தமாகவே அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ அது யதார்த்தமாக ஹக்கீக, சூனியத்தில் வந்து ஹக்கீகத்து, யதார்த்தமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வகையாக சொல்லுவாங்க தஹீல்னா கண்களுக்கு மட்டும் அப்படி காட்டும், ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது. கண்களுக்கு காட்டும், ஆனால் உண்மையாக அப்படி இருக்காது. அதைத்தான் அதில் தான் என்ன செய்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த ஃபிரௌனுக்கு வந்து சூனியக்கார கூட்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து கயிறுகளை பாம்பாக காட்டி அதில் வந்து சில தஹீல் வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தலாம். யுஹைகல் இலைஹி மின் சிஹ்ரிஹிம், அவங்களுடைய அந்த சிஹரின் மூலமாக அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பாதிப்பை, பிரமை ஏற்படுத்துகிறாங்க. அந்த பிரமை என்பது சாதாரணமான மேஜிக்கை போல இருக்காது. 3வது வகையாக சொல்லுவாங்க சிஹருன் மஜாசி, பொய்யான சிஹருன்னு சொல்லுவாங்க. சிஹருன்னு சொன்னாலே வந்து மறைவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, கண்களுக்கு இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டுவது என்கிற அடிப்படையில் தான் மேஜிக்கையும் செய்கிறாங்க சில அறிஞர்கள். 3வது தரத்தில் வைக்கிறாங்க. அது பொய்யான சிஹருன்னு சொல்கிறாங்க.
முதல்ல வந்து உண்மையான சிகர் ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக கனவி இல்லற வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டது. அது நேரடியான சிகர், யதார்த்தமான சிகர். ரெண்டாவது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து கண்களை கொண்டு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது, கண்களுக்கு சூனியம் வைத்தது. அது வந்து சிகர் தகையில், அது மிகப்பெரிய கண்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரமை. இப்போ அது வந்து மேஜிக்கு கிடையாது, அது உண்மையான சிகிர். மூணாவது ஒரு சிகர் சொல்லுவாங்க பொய்யான சிகிர், மஜாசி, அதாவது யதார்த்தத்துக்கு மாற்றமான மஜாசின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது அந்த பொய்யான சிகர்னா என்ன, அதில் தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, மேஜிக்கை சொல்கிறாங்க. மேஜிக் என்பது பொய்யான தோற்றத்தை காட்டும். அப்போ அந்த கண்களுக்கு இல்லாத ஒன்றை காட்டுவதன் மூலமாக ரெண்டாவது சொல்லப்பட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிகர் இருக்கா இல்லையா, சூனியம், கண்களுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதே போல இருப்பதன் காரணமாக இந்த மேஜிக்கை என்ன செய்கிறாங்க, மூணாவது இடத்துல வைக்கிறாங்க. ஆனால் அது மஜாசி, அது பொய்யான ஒரு சிகர்னு சொல்கிறாங்க, யதார்த்தத்துக்கு மாற்றமான ஒரு சிகர்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிஞர் பெருமக்கள் யாருமே என்ன செய்யலை, மேஜிக்கை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த தகையில் ரெண்டாவது வகையில் உள்ளது மேஜிக்கு தான் யாரும் சொல்லலை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்யப்பட்டது மேஜிக்கெல்லாம் கிடையாது, அது அதைவிட ஒரு கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கூடுதலான ஒன்று. எனவே அறிஞர் பெருமக்கள் மூணா பிரிக்கும் பொழுது ரெண்டாவது இடத்துல கண்களுக்கு வந்து ஒரு விதமான பிரமை ஏற்படுத்தக்கூடிய அந்த தகையில்ங்கிறத ரெண்டாவது இடத்துலையும், அதே போல் மூன்றாவது இடத்துல பொய்யான இந்த அந்த மேஜிக்கையும் அவங்க பிரித்து வச்சாங்க. இதுக்கு நம்ம வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். அதாவது மேஜிக் என்பது சாதாரணமாக கண்களுக்கு காட்டக்கூடியது, ஆனால் சூனியம் என்பது மிகப்பெரிய அளவில் கண்களுக்கு வந்து சூனியமே வைப்பது, அது யதார்த்தமாக உண்மையாக நடக்கக்கூடிய ஒன்று. மேஜிக் என்பது பொய்யாக நடக்கக்கூடிய ஒன்று. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டையும் அறிஞர் பெருமக்கள் பிரிக்க காரணம் என்னென்னா, வசனமே என்ன செய்து தெளிவாக பிரித்து சொல்லுது. முதலாவது வகைக்கு என்ன ஆதாரம், முதலாவது வகை வந்து யதார்த்தமாக சூனியம் ஏற்படுங்க என்ன ஆதாரம், பக்ராவினுடைய 102வது வசனம். அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லிட்டான். என்ன சொல்கிறான், அல்லாஹ் சூனியத்தை கற்றுக்கொண்டாங்க, கணவன் மனைவிக்கு மத்திய பிரிவினை ஏற்படுத்துவாங்க. ஒமாஹும் பில்லாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அவர்களால் அதன் மூலம் தீங்கிழைக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அங்கே தீங்கிழைக்கப்படும் தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அங்கே அதன் மூலம்ன்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. சூனியத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசிட்டு வர்றான். அங்கேயுமே என்ன சொல்லுவாங்க, அது வந்து கணவன் மனைவி என்பது வேற ஒன்று, சூனியத்தை கற்றுக் கொடுக்கல, சூனியத்தை கற்றுக் கொடுத்ததாக வசனமே தெளிவாக சொல்லுது. அது நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அது அந்த வசனத்தை பற்றி நம்ம தெளிவாக நம்ம பேசும்பொழுது பேசுவோம், சரிங்களா. அங்கே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதன் மூலம்னா என்னது, சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க சைத்தான்கள் அல்லது வந்து மலக்குமார்கள். அதுக்கு பின்னால் வந்து சூனியத்தை கற்றுக்கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் அதன் மூலம் அவர்கள் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றைய தவிர அதனால் பிரிவினை ஏற்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான், தாக்கம் ஏற்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நாடுனா அதை கொண்டு தாக்கம் ஏற்படுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அது வந்து முதலாவது வகை, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது, இல்லற வாழ்க்கையை விட்டு பிரிப்பது என்பது யதார்த்தமாக இல்லற வாழ்க்கையை விட்டும் தூரமாகுவாங்க, அது யதார்த்தமான பாதிப்பு, அதுக்கு அது ஆதாரம் முதலாவது வகைக்கு. இரண்டாவது வகைக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அந்த கைத்தடியை பாம்பாக மாற்றியது அல்லாஹ் பாம்புன்னே சொல்கிறான், வளைந்து நெளிந்து ஓடக்கூடிய பாம்பாக தோற்றமளித்ததுன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கண்களுக்கு சூனியம் வைத்தது, அது ரெண்டாவது வகை, தகையில்ன வகை. மூன்றாவது வகை என்ன, அது பொய்யான மேஜிக்கு. இது வந்து இதுக்கு என்ன ஆதாரம் சொன்னால், வசனத்தில் பாருங்கள் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 14 மற்றும் 15 வசனத்தை பாருங்கள். இங்கே சூனியத்துக்கு தாக்கம் உண்டுன்னு சொல்லுது. அதே போல் வந்து சாதாரண மேஜிக் என்பது, சாதாரணமாக மேஜிக்கில் வந்து கண்களை சாதாரணமாக மேலோட்டமாக வந்து கண்களை வந்து கண்களுக்கு ஒரு விதமான காட்சி அளிப்பது, ஒரு விதமாக கண்களுக்கு வந்து காட்டுவது, அது என்பது வேறு. அதே போல் சூனிய தாக்கம் என்பது வேறு என்று வசனம் தெளிவாக பிரிக்குது. அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், வலோ ஃபதஹ்னா அலைஹிம் பாபம் மினஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை இந்த காஃபிர்களுக்கு இறைவனுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய மக்களுக்கு திறந்து காமித்து அவங்கள ஃபவல்லஃபி யாருஜுன், அவங்கள வானத்தின் அந்த கதவை திறந்து மேலே ஏற்றி விட்டால் கூட அவங்க சொல்லுவாங்களாம், அதாவது சுக்கிரத் அபுசாருனா, எங்களுடைய கண்களுக்கு ஒரு விதமான மயக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அல்லாஹ் முதலாவது சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க, சுக்கிரத் அபுசாருனா, எங்களுடைய கண்களுக்கு ஒரு விதமான காட்சியளிக்கப்படுது, ஒரு விதமான மயக்கத்தை கண்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு முதலாவது சொல்கிறாங்க. ரெண்டாவது சொல்கிறாங்க பாருங்க, பல் இல்லை, மாறாக. ஃபஸ்ட்டு சொன்னதை மறுக்கிறாங்க, சாதாரணமான கண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளில் சாதாரணமாக கண்களுக்கு வந்து கண்கள் மயக்கடிக்கப்படக்கூடிய தோற்றமாக இது இல்லை, பல் மாறாக அப்படின்னு மறுக்கிறாங்க. மறுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, பல் நஹனு கௌமும் மஸ்ஹூருன், நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட கூட்டமாக ஆகிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ
சாதாரணமாக கண்களுக்கு காட்டக்கூடிய காட்சி என்பது வேறு, அதைவிட அபரிவிதமான ஒரு தாக்கத்தை, கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பது வேறு. எனவே தான் பிரித்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, கண்களுக்கு வந்து ஒரு விதமான மயக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பல் மாறாக இல்லை, மறுக்கிறாங்க. பல்ன வார்த்தை மாறாகன்னு சொன்னால் எதுக்கு சொல்லுவோம், முந்தி உள்ளதை மறுத்துட்டு வேற ஒன்று சொல்கிறதுக்கு தான் என்ன செய்வோம், மாறாக அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இல்லை மாறாக கௌமும் மஸ்ஹூர், நாங்கள் வந்து சூனியம் வைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம் அப்படின்னு வார்த்தையை அங்கே சொல்கிறாங்க. அப்போ சாதாரணமாக கண்களுக்கு மயக்கடிக்கப்படக்கூடியது என்பது வேறு, சூனியத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பது வேறு என்பதை தெளிவாக வசனம் பிரித்து சொல்லுது. எனவே தான் அறிஞர் பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, சாதாரணமாக மேஜிக் என்பது அதுவும் வந்து ஒரு விதமாக இல்லாத ஒன்றை காட்டுறது தான், சூனியத்தினுடைய ஒரு தாக்கத்தை போல தான் அதுவும் இருக்கும். எனவே அது பொய்யான சூனியம் சொல்லி பிரிச்சுட்டாங்க. மூணாவது. ரெண்டாவது பிரிச்சாங்களா இல்லையா, மூசா நபியுடைய அந்த காலத்தில் கண்களுக்கு மூசா நபி உட்பட கண்களுக்கு வந்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில். அவங்க சொல்வது, அந்த மக்கள் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து சூனியம் செய்யப்பட்ட மக்கள் ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சூனியத்தால் கண்களுக்கு காட்டக்கூடியது வந்து அபரிவிதமான தாக்கமாக இருக்கும், அது வந்து வேறு. அதாவது மேஜிக் மூலமாக சாதாரணமாக காட்டக்கூடிய தாக்கம் என்பது வேறு என்பது வசனமே என்ன சொல்லுது, பிரித்து தெளிவாக சொல்லுது. அப்போ இது போன்ற வசனம் என்ன சொல்லுது, சூனியத்துக்கு தாக்கம் உண்டுன்னு தான் சொல்லுது, எங்கேயுமே என்ன சொல்கிற வசனம் மறுக்கவே இல்லை. அதே போல தான் அல்லாஹ் மறுமையில் கேட்குறான், கண்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, வானத்தை திறந்து ஏற்றி விட்டால் கூட சூனியத்தால் அது வந்து எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது மக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் எப்படி சொல்லுவான், இது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் மறுத்து தானே பேசியிருப்பேன், எங்கேயாவது மறுத்துருக்கிறானா, அது அந்த மக்கள் தான் சொன்னாங்கன்னு திருப்பி சொல்லலாம். ஆனால் மக்கள் சொன்னாங்க அல்லாஹ் சொல்கிறானா, அதை மறுத்து சொன்னானா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த அதை உண்மைப்படுத்துவதுமா அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் எங்கேயுமே மறுக்கலை, மாறாக உண்மையை தான் அல்லாஹ் படுத்தினான். இது ஜா உபி சிஹரின் அதீம், மிகப்பெரிய மகத்தான சுனியத்தை கொண்டு வந்தாங்க, மக்கள் கண்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க, அதை கொண்டு மக்களுக்கு அச்சம் ஓடினாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபி உட்பட பயந்து போனாங்கன்னு சொல்கிறான். அப்போ சூனியம் என்பது உண்டு, சாதாரண மேஜிக்கு அது கிடையாது, பொய்யான மேஜிக்கு கிடையாது. பொய்யான மேஜிக்காக இருந்தால் மூசா நபி போய் என்ன செய்ய தேவையில்லை, அவன்கிட்ட போய் போட்டிக்கு போக தேவையில்லை. மேஜிக்காரன் வந்து பொய்யன் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ இது வந்து சூனியம் என்பது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைத்தான் வசனங்கள் சொல்கிறது. அறிஞர் பெருமக்கள் இது மூன்றாக பிரிப்பதற்கு காரணம் என்ன, வசனங்கள் தெளிவாக அப்படித்தான் நமக்கு பிரித்து சொல்லுது என்பதைத்தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. எனவே வந்து சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்பதைத்தான் வசனங்கள் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. அப்போ இது வசனத்துக்கு முரணானது கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் என்னென்ன, அதாவது பக்கராவியுடைய அந்த வசனம் 102ஆம் வசனத்தில் வந்து சூனியத்தை பற்றி தான் சொல்லுதா, கணவன் மனைவிக்கு வந்து சூனியத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறானா, அதை கூட தான் பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னு அல்லாஹ் சொல்கிறானா, அதே போல் மற்ற இந்த வசனங்கள் எல்லாம் அந்த ஹதீஸுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் சொல்கிறாங்களோ அதற்கான விளக்கங்களை வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயங்களை நன்கு புரிந்து செயல்படக்கூடிய மக்களாகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சூனிய ஹதீஸை மறுக்கக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸ அத்தா, அதாவது சூனியக்காரர்கள் எவ்விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சூனியக்காரன் வந்து எவ்விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான்னு சொல்லிட்டான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சூனியம் வைக்கப்பட்டதாக நான் நம்பினோம்னு சொன்னால் இந்த வசனத்திற்கு நேரடி முரணாக இருக்கிறது என்று வாதம் வைக்கிறாங்க. இப்போ மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இந்த வாதம் என்பது பொருத்தமான வாதமாக தான் தெரியுது. ஆனால் அதற்கான காரணங்களை பார்க்கும் பொழுது அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு இடத்துல வந்து என்னென்ன சொல்கிறான் அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தெளிவான ஒரு விஷயம் புரிய வரும். மேலோட்டமாக பார்த்தா எதுவுமே சரியாக தான் தெரியும், அதனுடைய ஆழத்தை அறிந்து அது சம்மந்தமாக வரக்கூடிய மற்ற செய்திகளை இப்போ நாம் பார்க்கும்பொழுது அப்போ இந்த அர்த்தத்தில் தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்குது, இது பொதுவான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலை என்பது நமக்கு புரிய வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படி சொல்கிறான். இதே வாசகத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். லா யுஃப்லிஹு ஸாஹிருன்னு சொல்வதே போல, சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு சொல்வதை போல அல்லாஹ் சொல்கிறான் காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்கிறான். 23ஆம் அத்தியாயம் 114ஆம் வசனம், அதே போல் 28ஆம் அத்தியாயம் 82ஆம் வசனம். அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வலா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டாங்க அப்படிங்கிற வாசகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து இங்கே என்ன சொல்கிறான், காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டாங்க, அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அப்போ வந்து காஃபிர்கள் வெற்றி பெற்ற சம்பவங்களையெல்லாம் மறுத்தரலாமா? எத்தனையோ நபிமார்களை வந்து காஃபிர்கள் வந்து கொலை செய்த நம்ம பார்க்குறோம், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 3ஆம் அத்தியாயம் 181ஆம் வசனம், நீங்கள் வந்து நபிமார்களை கொலை செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் யூதர்களை பார்த்து.
அப்போ அந்த யூதர்கள் வந்து காஃபிராக இருந்தாங்க, அவர்கள் வந்து அநியாயக்கார மக்களாக இருந்தாங்க. அப்போ அநியாயக்கார மக்கள் வெற்றி பெற மாட்டாங்கன்னு நல்லா சொல்கிறான்னு சொன்னால், அப்போ யூதர்கள் வந்து அநியாயக்காராக இருந்த யூதர்கள் வந்து நபிமார்களை கொலை செய்தாங்களா இல்லையா? அப்போ அந்த கொலை செய்தது வந்து என்ன சொல்வீங்க? அப்போ அந்த இடத்துல வந்து நபிமார்களை கொலை செய்து விட்டான்னு சொன்னால் அவன் முழுமையாக வெற்றி அடைந்ததாக தான் வரும். அப்போ அந்த வசனம் வந்து அதுக்கு முரணாக இருக்கா இல்லையா? அப்போ எதை நீங்கள் ஏற்பீங்க, எதை மறுப்பீங்க? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டான், காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டான்னு சொன்னால் அது எங்கே சொல்கிறான், எதை குறித்து சொல்கிறான், பொதுவாக சொல்கிறானா குறிப்பிட்டு சொல்கிறானா என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி விளங்குவோம்? அநியாயக்காரர் வெற்றி பெற மாட்டான், காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டான்னு வரக்கூடிய வசனத்தை நம்ம எப்படி விளங்குவோம்? அது வந்து மறுமையில் தான், மறுமையில் வெற்றி பெற மாட்டான், அவனுக்கு வந்து நிரந்தர நரகம் உண்டு, சுவர்க்கம் கிடையாது. அப்படி கவனிக்கும் பொழுது அவனுக்கு வெற்றி என்பது கிடையாது என்பது உறுதியாகிறது. உலகத்தை நம்ம கவனிச்சோன்னு சொன்னால், உலகத்தில் எத்தனையோ மக்கள் என்ன பண்ணாங்க, முஸ்லீம்களை ஃபுல்லாக அழித்தொழித்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு எவ்வளவோ வந்து காஃபிர்கள் என்ன பண்ணாங்க, தொந்தரவு பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் வந்து வெற்றி பெற்றதாக தான் வரும். அப்புறம் ரசூல்லா தாயிஃபுக்கு போகிறாங்க, அது துரத்தி அடிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாவால திரும்பி உள்ளே போக முடியல அவங்க இருக்கிற வரைக்கும். அப்போ அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தானே வெற்றி பெற்றாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம், இப்படிலாம் நம்ம உலக சம்பந்தமான விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த வசனம் வந்து முரணாக தான் தெரியும். அப்போ அது எதோட நம்ம சேர்த்து பேசுவோம், மறுமையில் வெற்றி பெற மாட்டாங்கன்னு புரியும். அதே போல தான் அதை வந்து எப்படி நம்ம வந்து மறுமைன்னு குறிப்பிட்டு சொல்கிறோமோ, பொதுவாக எடுக்கலையோ, அதே போல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூனியக்காரர்கள் எவ்விதத்தில் வந்தால் வெற்றி பெற மாட்டான்னு சொன்னது மூசா நபியுடைய அற்புதத்துக்கு மத்தியில், மூசா நபியுடைய அற்புதத்துக்கு மத்தியில் வெற்றி பெறவே முடியாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதத்துக்கு மத்தியில் வெற்றி பெற்றான்னு சொன்னால் நபிமார அற்புதமே பொய்யாயிடும். அப்போ வந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலே பொய்யான மாதிரி ஆகிடும். எனவே வந்து அந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்கிறான். முன்பின் வசனங்களை பாருங்கள், மூசா நபியை பற்றி தான் எல்லாம் சொல்கிறான். மூசா நபி நீங்கள் பயப்படாதீங்க, அவங்களுடைய அந்த கைத்தறியை பாபா மாற்றியதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க எல்லாம் சொல்கிறான். அதுக்கு பிறகு நல்லா சொல்கிறான், அவங்க எவ்விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து தான் பேசுகிறான். கடைசி அந்த வாசகத்தை மட்டும் என்ன செய்கிறாங்க, எடுத்து வைத்துக்கொண்டு வாத வைக்கிறாங்க. அப்போ இந்த சூனியக்கார வெற்றி பெற மாட்டான்னு வரக்கூடிய இந்த வாசகத்தை வந்து நம்ம பொதுவாக எடுப்பதாக இருந்தால், அப்போ காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டாங்க, அநியாயக்கார மக்கள் வெற்றி பெற மாட்டாங்க என்பதை பொதுவாக எடுக்கணும். அதை எடுத்தோம்னா வசனத்துக்கு முரணாக வந்துடும். நபிமார்களை கொலை பண்ணாது அது வெற்றி பெற்றதுக்கான அடையாளம், அப்போ அது வந்து என்னது முரணாக வந்துடும் என்று நம்ம புரிகிறோம். அப்போ அங்கே எப்படி நம்ம குறிப்பிட்டு மறுமையில் தான் வெற்றி பெற மாட்டா காஃபிர்கள் அநியாயக்காரர்கள்னு சொல்கிறோமோ, அதே போல தான் சூனியக்கார வெற்றி பெற மாட்டான்னு சொன்னால் இந்த மூசா நபியும் அற்புதத்தை தான் அல்லாஹ் பேசுகிறான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்தில் பாருங்கள், ஃபிரௌன் என்ன செய்வான், எல்லா தரப்பிலிருந்து எல்லா நாட்டில் இருந்தும் கை தேர்ந்த சூனியக்காரை கொண்டு வருவான். இப்போ எல்லா பக்கம் இருந்து அவங்க வர்றான். அதை தான் எல்லாம் சொல்கிறான், எப்படி வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் எல்லா நாட்டில் இருந்தும் பிரபலியமான மிகப்பெரிய அந்த சூனியக்காரங்க வந்தாலும் அவங்க வெற்றி பெற மாட்டான்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சூனியத்தை அந்த மூசா நபியோடைய அற்புதத்துக்கு மத்தியில் நான் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு சொன்னானே தவிர பொதுவாக அல்லாஹ் சொல்லலை. அதே போல் நீங்கள் வந்து பாருங்கள், இது நம்ம பொதுவாக இருப்பதாக இருந்தால் இன்னொரு வசனம் வந்து முரணாக இருக்கும். அது என்னன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், 5ஆம் அத்தியாயம் 67ஆம் வசனம். நபியே மக்களை விட்டு நாம் உம்மை பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மக்களை விட்டு நம்ம பாதுகாப்புன்னு நல்லா பொதுவாக தான் சொல்கிறான். இது நம்ம பொதுவாக நம்ம எடுப்பதாக இருந்தால், இப்போ ரசூலுல்லாஹ் வந்து தொந்தரவு பண்ணது, தாயிஃபில் வந்து கல்லெடுத்து எரிந்து ரத்தம் வரதுக்கு துரத்தி எரித்தது, இன்னும் பல உஹது போரில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைந்தது அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை தாக்கியது. அப்போ இதெல்லாம் வந்து வசனத்துக்கு முரணா இருக்கா இல்லையா? நபியே உண்மை அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லிட்டான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் வந்து பல்லு உடைந்தது, ரசூலுல்லாஹ்வுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட எதுக்கு அடித்து துரத்துனாங்க? அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து முரணா வந்துடும். அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், அதை வந்து தவறாக விளங்க வேண்டி வந்துடும். அப்போ அங்கே என்ன நம்ம விளங்குவோம், ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான்னு சொன்னால் மக்களால் மற்ற நபிமார்களைப் போல ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய முடியாது, அதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். கொலை செய்ய முடியாத தவிர மற்ற கொலைக்கு முன்னால் வரைக்கும் உள்ள தாக்குதல் தொடுக்க முடியும். அப்போ கொலையைத்தான் எல்லாம் குறிப்பிட்டு பேசணும். அப்படி அங்கே நம்ம எடுப்போம். அதை பொதுவாக எடுத்தாலும் பல சம்பவங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு மக்கள் தொந்தரவு அளித்த பல சம்பவங்களை மறுக்க வேண்டி வந்துடும். அப்போ எதை எங்கே எடுக்கணும், எதை எப்படி எடுக்கணுங்கிற முறை இருக்கா இல்லையா? இப்போ மேலோட்டமாக பார்க்கும்பொழுது வாதம் சரியாக தான் தெரியும். ஆனால் மற்ற வசனங்களை பார்க்கும்பொழுது இதை எப்படி விளங்கினா மற்ற வசனங்களை தவறாக விளங்க வேண்டி வந்துடும். அப்போ அதையெல்லாம் என்ன செய்ய நம்ம குறிப்பிட்டு தான் எடுப்போம். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் பாதுகாப்புன்னு சொன்னால் எல்லா நேரத்திலையும் இல்லை, மாறாக கொலை செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து யூத பெண்மணி என்ன பண்ணா, நம்ம கேள்விப்பட்ட சம்பவமாக இருக்கும். அதாவது யூத பெண்மணி வந்து விஷத்தை வந்து கலந்து கொடுத்தா உணவில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்தான்.
கடைசி மரண சமயத்துல தான் அந்த வேதனை ஏற்பட்டதை தவிர அதுக்கு முந்தி வரைக்கும் ரசூலுல்லாஹ் பாதுகாத்தான். அதே மாதிரி இந்த வசனம் இறங்கியிருக்கான பின்னணி காரணத்தை சொல்றாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை வந்து ஒரு கொலை செய்வதற்கு என்ன பண்ணுவான், ஒரு காட்டரபி வந்து என்ன செய்வான், ரசூலுல்லாஹ் வந்து கூடாரத்தில் தனியா தங்கி இருக்கும் பொழுது அவன் வாள் எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்வே உன்னை யாருக்கு பாதுகாப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க வந்து அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், வல்லாஹ் யாசிமிக்கும் மினன்னாஸ் அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் தைரியமாக சொல்கிறாங்க, என்ன அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சமயத்தில் தான் நபி உண்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை விட்டு உண்மை பாதுகாப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே தவிர அதை கொலை செய்யக்கூடிய இடத்துல தான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர பொதுவாக அல்லாஹ் சொல்லலை என்கிற வசனத்தை நம்ம அந்த பின்னணி காரணத்திற்கு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து பாருங்க தெளிவாக நம்ம என்ன பார்க்குறோம், இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பொதுவாக எடுத்தோம்னா முரண்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை எல்லாம் எப்படி விளங்குறோம், குறிப்பிட்டு தான் விளங்குறோம். அதே போல தான் அந்த சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டேன்னு சொன்னால் அது மூசா நபியுடைய அற்புதத்துக்கு மத்தியில் தானே தவிர பொதுவான இது கிடையாது, நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து வந்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சூனியக்காரன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெற்றி பெற்றானா அப்படி நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் சூனியக்காரன் வெற்றி பெறலை. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன, சாதாரணமான ஒரு பாதிப்பு தான். இது பெருசாக ஊதுவாங்க, ரசூலுல்லாஹ் பைத்தியம் முடித்துட்டாங்களாம், பைத்தியம் மாதிரி ஆக்கிட்டானா அப்படிலாம் பேசுவாங்க. அங்கே ரசூலுல்லாஹ் பைத்தியம் மாதிரி உளர்னாங்கன்னு ஏதாவது வாசகத்தை காட்ட முடியுமா, நிச்சயமாக காட்ட முடியாது. அப்போ இவங்க சூனிய ஹதீஸை சூனிய விஷயத்தை தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தக்க ஹதீஸை தவறாக சித்தரிக்கிறாங்க. அப்போ அநியாயக்காரங்க வெற்றி பெறலை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன, சூனியத்தின் மூலமாக சாதாரணமான இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மறதி தான். அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிட்ட வந்து போகாத மாதிரி கருதுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவிட்ட போகாமல் இருந்துட்டு மனைவிட்ட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்துட்டு ஈடுபட்ட மாதிரி ரசூலுல்லாஹ் கருதுவாங்க. இந்த பாதிப்பு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்டது. இதை தாண்டி பெரிய எந்த பாதிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படலை. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் முடக்கிட்டான், ரசூலுல்லாஹ் பைத்தியமாகிட்டாங்க என்பதை போல வந்து சித்தரிக்கிறாங்களே, அது வந்து என்னது அந்த ஹதீஸில் கிடையவே கிடையாது. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் பாதுகாத்தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த பாதிப்பை வந்து குறுகிய சில மாதங்கள்ல அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதையும் அல்லாஹ் நிவாரணம் அளிச்சுட்டான்னு பார்க்குறோம். அந்த பொருட்களை எடுப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் என்ன பண்ணா நிவாரணம் அளிச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சூனியக்காரன், முடக்கலை, பைத்தியமாக்கலை, ரசூலுல்லாஹ் எப்பவும் போல தான் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வசனங்கள் இறக்கி ஏறப்பட்டது. வசனம் என்னமாகும் அப்படின்னு கேட்பாங்க. வசனம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டோம்னா அப்போ ரசூலுல்லாஹ் ஓதக்கூடிய வசனங்கள் என்ன ஆகும், அதை வந்து தவறாக ஓதிடுவாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க, இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சூனியம் வச்சாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வால் வசனத்தை சரியாக ஓத முடியாதுன்னு சொன்னால் வசனத்தை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது, அல்லாஹ்வுக்கு இருக்குது. அப்போ சூனியக்கார சூனியம் வச்சா தான் வசனத்தை அல்லாஹ்வால் கூட பாதுகாக்க முடியாதா? அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, அந்த சூனியக்காரன் அல்லாஹ்வுக்கு மேலே உயர்த்துறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. சூனியக்காரன் வந்து சைத்தானை வணங்கி சூனியம் வைக்கிறான், சைத்தானுக்கு உதவி செய்கிறான், அல்லாஹ் நாடனா அதில் பாதிப்பு ஏற்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்யலை, அநியாயக்கார பெரிய அளவில் முடக்கலை. மற்ற மனுஷங்களை நம்ம பார்க்குறோம், கண்கூட பார்க்குறோம். அதாவது சில மனுஷர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்கூட நம்மளே பார்த்துருக்குறோம். நல்லா இருந்த மனிதர் வந்து இங்கே என்ன பார்த்துருக்கோம், அவர் வந்து குறிப்பிட்ட நேரம் வந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன செய்வார், ஆடுவார், ஓடுவார், குதிப்பார், அப்படி நம்ம பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட நிலைமை ரசூலுல்லாஹ்வுக்கு வரல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்டது என்ன, சாதாரண மன ரீதியான சிறிய ஒரு தாக்கம் தான், பெரிய ஒரு தாக்கம் இல்லை. அங்கே வார்த்தை என்ன வருது, யுஹையலு இலைஹி, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து செய்ததை செய்யாத மாதிரி, அது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டது ஈடுபடாத மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பிரமை ஏற்பட்டது. அசலாக்கு சிறிய ஒரு மனசில் வந்து அந்த சிறிய ஒரு பிரமை மறதி ஏற்பட்டதுன்னு தான் வருது. அப்போ இதே போல தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூசா நபியை சேர்த்த சொல்கிறான். மற்ற அந்த ஃபிரௌன் வந்து சூனியக்காரரை வந்து செய்த அந்த சமயத்தில் அங்கே அல்லாஹ் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட பொழுது ஹையல் இலை மின் சிஹரியும், அவங்க தங்களுடைய சூனியத்தின் மூலமாக அவளுடைய கண்களுக்கு வந்து ஒரு விதமான காட்சி பிரமை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்கிறான். அங்கே வந்து சாதாரணமாக என்ன செய்வாங்க, கண்களுக்கு அப்படி காட்டினாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே வந்து பைத்தியம் பிடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க மூசா நபியுடைய சம்பவத்தில். அதே வாசத்தை அல்லாஹ் இங்கேயும் சொல்கிறான். ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து யுஹையல் இலைஹி, ரசூலுல்லாஹ் செய்ததை செய்யாத மாதிரி ஒரு சிறிய ஒரு தோற்றம் ஏற்பட்டது அப்படின்ட்டு. மூசா நபிக்கு எப்படி சிறிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதோ அதே போல தான் சிறிய பாதிப்பு அதே வாசகம் தான் இங்கே வருது. அப்போ என்ன செய்ய, அங்கே ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க, மூசா நபிக்கு ஏற்பட்டது சாதாரண ஒரு இதுதான் அப்படின்னு வைக்கிறாங்க. இங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு பேசும்பொழுது அது பைத்தியம் முடிச்சதை போல் சித்தரிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க தவறான வசனங்கள் ஹதீஸ்களை சூனியத்தை தவறாக விளங்கி கொண்டு
அதற்கேற்ப என்ன செய்கிறாங்க, வசனங்களை தவறாக சித்தரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சம்பவத்தை வந்து தவறாக என்ன செய்கிறாங்க, சித்தரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் எது ஏற்படலை, சாதாரண ஒரு இதான் ஏற்பட்டது. மற்ற மக்களே போல ரசூலுல்லாஹ் சூனியப்பட்ட செய்யப்பட்ட மற்ற மக்களே போல ரசூலுல்லாஹ் அடங்கி உடங்கி என்ன செய்யல, வீட்டில் இருக்கல. அப்போ ரசூலுல்லாஹ் எப்பயும் போல இருக்கிறாங்க, இல்லற வாழ்க்கையில் மட்டும் அந்த பிரச்சனை ஏற்படுது. அது குறுகிய காலத்தில் குறுகிய மாதத்தில் ரசூலுல்லாஹ் சரி செய்யப்படுது நம்ம பார்க்குறோம். எனவே வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன பிரச்சனை என்பது இல்லற வாழ்க்கையில் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போல கணவன் மனை பிரிக்கக்கூடிய கற்றுக்கொண்டான்னு சொல்வதை போல அல்லாஹ் வசனத்தில் என்ன சொல்லலாம், பக்கராவி 102 வசனத்தில் அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி இருப்பதன் மூலமாக அதே மாதிரி சூனியக்காரன் நினைச்சதை செய்ய மாட்டான், சைத்தானை வணங்கி சைத்தான் அதன் மூலியமாக உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுத்தலான்னு சொன்னால் அது இணை வைப்பில் வராது. இதெல்லாம் புரிந்து கூட நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த ஹதீஸ் தவறாக தெரியாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை முஷ்ரிக்குன்னு சொல்ல முடியாது. எனவே வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயங்களை நன்கு புரிந்து குர்ஆன் வசனங்களை மற்ற குர்ஆன் வசனத்தையோடு ஒப்பிட்டு பார்த்து முறையாக விளங்கக்கூடிய மக்களாக ஆவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சூனிய ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரா ஃபுர்கானில் சூரா பனி இஸ்ராயீலில் வரக்கூடிய ஒரு வசனம். அதாவது அநியாயக்காரர்கள் வந்து சொன்னாங்க, வகால ஸாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா. அநியாயக்கார மக்கள் வந்து முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் இன் தத்தபிஊன பின்பற்றுகிறீர்கள் இல்லா ரஜுலம் மஸ்ஹூரன், சூனியம் செய்யப்பட்ட நபரைத்தான் நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அநியாயக்காரர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக சொன்னாங்க. அப்போ நாம் வந்து சூனியம் வைக்கப்பட்ட ஹதீஸை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக சொன்னேன்னு சொன்னால் அப்போ நாமும் அநியாயக்கார மக்களை போல சொன்னதை போல ஆகிடுவோம், அப்போ நாமளும் அநியாயக்கார மக்களாக ஆகிவிடுவோம் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த வாதத்தை வந்து மேலோட்டமாக பார்த்தோம்னா ஒரு சரியான வாதமாக தான் தெரியும். எந்த வாதத்தையுமே மேலோட்டமாக அதனுடைய ஆழம் புரியாமல் முழுமையான விளக்கங்கள் அறியாமல் நாம் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது எல்லாமே சரியாக தான் தெரியும். ஆனால் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது வந்து முரண் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வந்து சூனியம் என்று உண்டு, அதை கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முடியும் அப்படி அல்லாஹ் சொல்கிறான். அதே தான் ரசூலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு மத்தியில் இல்லற வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அல்லாஹ் சொல்லியிருக்க ஹதீஸ் எல்லா சஹாபாக்கள் மூலமாக அறிவிப்பாளர்கள் உண்மை நம்பகமான அறிவிப்பாளர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்போ நிச்சயமாக அந்த ஆதரப்பூர்வமான நம்பிமொழி என்பது எந்த குர்ஆன் வசனத்துக்கு முரணாக இருக்காது. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்போ நாம் முரணாக விளங்கி கொண்டோம், நாம் முறையான விளக்கங்களை படிக்கவில்லை என்கிற அந்த சிந்தனைக்கு நம்ம முதல்ல வரணும். அதற்கான விளக்கங்களை தேடணும். இதுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது, அப்போ எல்லாத்தையும் இணைச்சி நம்ம புரியணும். இதான் உண்மையான ஹதீஸ் குர்ஆன் விளங்குறது. ஒன்றை தவறாக விளங்கி கொண்டு அதுக்கு மாற்றமாக வரக்கூடிய அனைத்தையும் மறுப்பது வந்து முறையாக குர்ஆன் ஹதீஸை புரிவது கிடையாது. அப்போ முறையாக நம்ம குர்ஆன் ஹதீஸை புரிவதாக இருந்தால் நம்ம எப்படி புரியணும், எல்லா வசனத்தையும் ஹதீஸை இணைத்து நம்ம புரியணும். நம்ம ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம், இந்த வசனங்களை வந்து இந்த ஹதீஸை வந்து இப்படி விளங்கினா அது சம்பந்தமாக அதை கருத்துப்பட வரக்கூடிய மற்ற ஹதீஸ்களை என்ன செய்ய வேண்டியும், அவதையும் தவறாக விளங்க வேண்டி வரும், அந்த வசனங்களை தவறாக விளங்க வேண்டி வரும் அப்படின்னு விளக்கப்படுத்தணும். அப்போ எதையுமே முழுமையாக பார்த்து தான் என்ன செய்ய முடியும், நம்ம முடிவு செய்ய முடியும். அப்போ அந்த அடிப்பில் இந்த வசனத்தை பாருங்கள், அநியாயக்கார மக்கள் வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, சூனியம் வைக்கப்பட்டவரை பின்பற்றுறீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்க்கணும், அநியாயக்கார மக்கள் வந்து ரசூலுல்லாஹ் குறித்து சூனியம் வைக்கப்பட்டவர்னு சொல்லலை. வெளிப்படையாக அந்த மசூர்ன வார்த்தைக்கு வெளிப்படையான அர்த்தம் என்னென்னா சூனியம் வைக்கப்பட்டவர்னு அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்தை நாடி அவங்க சொல்லலை. ஏன்னா மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான அர்த்தத்தை தான் வைப்பாங்க. எல்லாத்தையும் ஆராய்ந்து எல்லாத்துக்கும் என்ன செய்ய முடியாது, தர்ஜமா செய்வதாக இருந்தால் பல வருட காலங்கள் செலவிடப்படும், நேரம் தேவைப்படும். எனவே வந்து வெளிப்படையான அர்த்தத்தை வச்சு தான் மொழிபெயர்ப்பில் போட்டுருவாங்க. நம்ம அது விளக்கங்களை பார்த்து தான் இந்த இடத்துல இப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம தான் என்ன செய்யணும், முறையான விளக்கங்களை பார்த்தா முடிவு செய்யணும். ஏன்னா தஃப்சீருங்கிற துறை இருக்குது, குர்ஆனுக்கு வந்து விளக்க உரை என்கிற துறை என்பது உண்டு. அதுக்கு பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க துவா செஞ்சாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. அப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ வந்து அப்படியான அந்த தஃப்சீர் என்பது உண்டு, குர்ஆனுக்கு விளக்க உரை உண்டு. நாம தர்ஜுமா மட்டும் பார்த்து செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது என்பதை முதலாவது நம்ம அடிப்படையாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து வந்து பாருங்க, இந்த வசனத்துக்கு வந்து மசூர்ன வார்த்தையை தான் சூனியம் வைக்கப்பட்டவர்னா அந்த மக்கள் சொன்னாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த மக்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான், வைதுஹும் நஜ்வா, அந்த நஜ்வான் அதாவது அவங்க ரகசியமாக ஒரு ஆலோசனை நடத்தினாங்க, அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். அவங்க ரகசியமாக பேசிய சமயத்தில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களை வந்து சொன்னாங்க, நஸ்ராஸ் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ முஸ்லீம்களை பார்த்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, உங்களை பற்றி சொன்னாங்க, அதாவது சூனியம் செய்யப்பட்ட மனுஷரை தான் நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்க ரகசியம் பேசக்கூடிய விஷயம் என்ன, அதை பற்றியான வரலாறு என்ன நம்ம பார்க்கும்பொழுது அதில் வந்து தெளிவாக இருக்குது.
அவங்க என்ன சொன்னாங்க, எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த மசூர்ன்ற வார்த்தையை வந்து சூனியக்காரர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்க. மசூருக்கு சூனியக்காரர் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அரபி மொழி படித்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அரபி மொழியில் வந்து இலக்கணத்தில் பொறுத்த வரைக்கும் செய்யப்பாட்டு வினை, அதாவது செய்யப்பாட்டு வினைனா மஸ்ஹூர் சூனியம் செய்யப்பட்டவர் அப்படின்ட்டு, அந்த செய்யப்பாட்டு வினையை வந்து செய்வினை அடிப்படையில் பயன்படுத்துவாங்க. செய்வினைன்னு சொன்னால் ஒரு செயலை செய்யக்கூடிய நபர், அது சாஹிர் சூனியக்காரர், அவர் அந்த செயலை செய்பவர். அந்த செய்யப்பாட்டு வினையை அந்த செயலை செய்யக்கூடிய செய்வினையுடைய அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. இது அரபி புழக்கத்தில் பெரும்பான்மையாக உள்ளது. அப்போ உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்வதற்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மௌஜூதுமாங்க. மௌஜூதுன்னு சொன்னால் வெளிப்படையாக பார்த்தா அது செய்யப்பாட்டு வினையோட அர்த்தம். அல்லாஹ் இருக்க வைக்கப்பட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அது குறிக்கும். நம்ம எந்த அர்த்தத்தில் அதை பயன்படுத்துவோம்னு சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் பயன்படுத்துவோம். ஆனால் வெளிப்படையாக வார்த்தையை பார்த்தோம்னு சொன்னால் மஸ்ஹூர் போல தான் மௌஜூது இருக்கும். நீங்கள் அந்த ஹரக்கத்தை பாருங்கள், முதலாவது ஜபர் வந்திருக்கும், ரெண்டாவது சுக்குன் செய்யப்பட்டிருக்கும், மூணாவது பேஷ் வந்திருக்கும், நாலாவது சுக்குன் செய்யப்பட்டிருக்கும், அடுத்து வந்து தன்வீன் சொல்லக்கூடிய இரண்டு பேஷ் வந்திருக்கும். அதை நீங்கள் அதே அமைப்பில் தான் இந்த மௌஜூத் மஸ்ஹூரை போல தான் மௌஜூத் என்பது இருக்கும். அப்போ வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால் செய்யப்பாட்டு வினைன்னு அர்த்தம் வைக்கணும், அல்லாஹ் இருக்க வைக்கப்பட்டான்னு அர்த்தம் வைக்கணும். ஆனால் எப்படி அர்த்தம் வைப்போம், நம்ம அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லுவோம். அப்போ செய்யப்பாட்டு வினையுடைய அர்த்தத்தை, அந்த வார்த்தையை செய்வினை அதாவது செயலை செய்யக்கூடிய நபருக்கு பயன்படுத்துவாங்க. இது அரபி இலக்கணத்தில் உள்ளது. இதுக்கு நம்ம நிறைய உதாரணம் நம்ம பார்க்கலாம். நான் ரெண்டாவது உதாரணத்துக்கு நான் வர்றேன். முதல்ல வந்து பாருங்கள், இந்த அநியாயக்கார மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர்னு சொல்லலை, சூனியக்காரன் தான் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அநியாயக்கார மக்கள் அந்த ரகசியமாக முடிவெடுத்தாங்களா இல்லையா, ஹாஜிகளை வந்து தடுப்பதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ரசூலுல்லாஹ் விட்டு மக்களை தடுக்கணும், ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களை ரசூலுல்லாஹ் விட்டு தடுக்கணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கிறாங்க. அதில் வந்து வலிது பின் முகைரா சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தா ரூபத்தில் ஒரு மனிதர் வருவார். அவர் ரூபத்தில் ஷைத்தா வந்து என்ன சொல்லுவான், அந்த சம்பவத்தில் வரும், அவங்க எல்லா கருத்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ எப்படி வந்து மக்களை வந்து ரசூலுல்லாஹ் விட்டு மக்களை தடுக்கிறதுன்னு ஆலோசனை செய்யும் பொழுது அங்கே சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ அவரை வந்து இது பைத்தியக்காரன் சொல்லுங்க அப்படிம்பாங்க, அது கவிஞரை சொல்லுங்க அப்படிம்பாங்க, அல்லது வந்து பைத்தியக்காரன் இது மாதிரியான வாசகத்தை சொல்லுவாங்க. அப்போ சூனியக்காரன் சொல்லுங்கன்னு அந்த வார்த்தையும் சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் கேட்டு விட்டு வலிது பின் முகைரா சொல்லுவார், அதாவது நீங்கள் வந்து சொல்லக்கூடிய கூற்றுக்கள் எது சிறந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அவர் கவிஞர்னு சொல்ல முடியாது, கவிதை மாதிரி குர்ஆன் கிடையாது, அவரை பைத்தியக்காரன் சொல்ல முடியாது, பைத்தியத்தை போல அவர் உளரலை, எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க அவரை வந்து நீங்கள் சொன்னக்கூடிய வார்த்தையிலேயே அந்த கருத்திலேயே மிக ஏற்றமானது சாஹிர்னு சொல்லுங்க, இன்னஹு ஜாபி சிஹரின் யுஃபர்ரிகு பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜதிஹி, அவர் வந்து சூனியத்தை கொண்டு வந்து மக்களுக்கு ஓதி காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலமாக என்ன செய்யறாரு, மக்களை கவர்ந்து இழுத்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறாரு. அதே போல வந்து தாய் தந்தைக்கு மத்தியில் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற வாசகத்தை தான் அந்த மக்கள் சொன்னாங்க. அப்போ சூனியக்காரங்கிற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க என்பது அவங்களுடைய அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இது ரஹீக் மக்தூம்ல 74ஆம் பக்கம் வருது, நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த மக்கள் இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆனை வந்து ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை போல அதை சுவைத்தா எவ்வளோ சுவையாக இருக்குமோ அதே போல் இன்பமாக ஓதுறாங்க, எனவே தான் மக்களை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இது எப்படின்னு சொன்னால் இவர் எழுத படிக்க தெரியாதவர் நபி, இவருக்கு சூனியத்தை வந்து சைத்தான் தான் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு. இந்த வசனங்களுக்கு ஃபுர்கானில் வரக்கூடிய வசனத்திற்கும் அதே போல் வந்து பனி இஸ்ராயில் வரக்கூடிய இந்த வசனத்துக்கும் தெளிவாக தஃசீல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அநியாயக்கார மக்கள் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து சூனியம் வைக்கப்பட்டவர்னு சொல்லலை, சூனியக்காரன் அர்த்தத்தில் சொன்னாங்க. அதுக்கு வரலாற்று சம்பவமே தெளிவான சான்றாக இருக்குது. இன்னும் அப்போ நம்ம வரலாற்று சம்பவம் தெளிவான சான்றாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த மசூர்ன வார்த்தைக்கு வெளிப்படையான அர்த்தத்தை வைத்துக்கொண்டு அதுதான் அங்கே சொன்னாங்க முடிவெடுக்க முடியாது. அப்போ நமக்கு தெளிவாக நம்ம பார்க்குறோம் இந்த சூனியக்காரன் அர்த்தத்தில் தான் பயன்படுத்தினா நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பாருங்க, இன்னும் தெளிவாக நீங்கள் பாருங்க, பனி இஸ்ராயிலுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அங்கேயும் 107ஆம் வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி பேசுகிறான். வலக்கத் ஆத்தைனா திஸ்ஆ ஆயாத்தின் பையினாத், மூசாவுக்கு 9 விதமான அத்தாட்சி நம்ம கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்லி போட்டு சொல்கிறான். ஃபஸ் அல் பனி இஸ்ராயில், இதை பற்றி பனி இஸ்ராயில் மக்கள்கிட்ட கேளுங்க. அதுக்கு பிறகு அந்த இது ஆகும் அவங்கள்ட்ட அந்த அத்தியாட்சியை கொண்டு வந்த சமயத்தில் ஃபிரௌன் மூசா நபியை பார்த்து சொன்னான், மூசாவே இன்னி அதுன்னுக்க மஸ்ஹூரன், மூசாவை உண்மை வந்து நான் வந்து சூனியக்காரனாக பார்க்குறேன் அப்படின்னு ஃபிரௌன் சொல்கிறான். அவ்வளோ அத்தாட்சியை நிகழ்த்துறாங்க. அத்தாட்சியை பார்த்துட்டு சொல்கிறான், சூனிய கலையின் மூலமாக நீ நிகழ்த்துறீங்க அப்படின்னு தான் சொன்னான். அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அத்தாட்சி நிகழ்த்தப்பட்ட சூனியத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க.
அதைத்தான் ஃபிரௌன் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மஸ்ஹூர்ன வார்த்தையை தான் அங்கேயும் சொல்கிறான். அந்த வாசகத்தை நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த மசூர்ன வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்ட ஃபிரௌன் சொன்னனால மூசா நபியை பார்த்து சூனிய வைக்கப்பட்டவர் தான் சொன்னால், இப்போ சூனிய வைக்கப்பட்டவர் தான் வந்து அற்புதத்தை நிகழ்த்துவாங்களா அல்லது சூனியக்காரன் அற்புதத்தை நிகழ்த்துவானா? அப்போ எது வந்து பொருத்தமானதாக இருக்கும்? அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சம்பவத்திலையும் ஹாஜிகளை விட்டு ரசூலா விட்டு ஹாஜிகளை தடுக்கணும் என்பதற்காகத்தான் அதை மசூராவை செய்கிறான். அப்போ மக்கள்கிட்ட போய் எடுபடக்கூடிய வாதத்தை வைக்கணும். அங்கே போயிட்டு சூனியம் வைக்கப்பட்டவர்னு அர்த்தத்தில் சொல்லியிருந்தான்னு சொன்னால் அப்போ வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் தான் அழகாக ஓதுறாரு குரானை. அந்த காஃபிரை அதை ஏற்றுக்கொண்டான். அவன் என்ன பண்ணுவான்? குரான் உள்ளத்தை ஈர்த்து விடுவான் என்பதற்காக என்ன செய்வான்? காதில் வந்து பஞ்ச அடித்து கொண்டு தான் சொல்ல வருவான். அப்படி நம்ம சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது சூனிய வைக்கப்பட்டவரை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு சொன்னால் அவங்க திரும்பி கேட்பாங்க, சூனிய வைக்கப்பட்டவர் அப்பா இவர் வந்து அழகா குரானை ஓதுறாங்க, சூனிய வைக்கப்பட்ட நபர் வந்து அழகா குரானை ஓதுவாரா? அப்பெல்லாம் மக்கள் திரும்பி கேட்பாங்க. அப்போ அவன் வைக்கக்கூடிய வாதம் என்ன? அவன் வைக்கக்கூடிய வாதம் பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் வந்து மசூரா பண்ணி அந்த வாதத்தை முடிவெடுக்கிறான். அப்போ தெளிவாக அங்கேயே வந்திருக்குது, சூனியக்காரன் தான் சொன்னான். மசூல்லாவை எப்படி திருப்புறது? அவருக்கு ஓத படிக்க தெரியாது, ஜின்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுக்குது, அதை கொண்டு தான் சூனிய கலையின் மூலமாக வசனத்தை நன்கு ஓதி மக்களை கவர்ந்து இழுத்து மக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறாருங்கிற வார்த்தையை சொல்கிறான். அப்போ தெளிவாக வந்து இந்த மசூர்ன வார்த்தைக்கு சாஹிர்னு அர்த்தம் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதைத்தான் என்ன சொன்னாங்க அந்த அநியாயக்கார மக்கள் சொன்னாங்க, நம்ம பார்க்குறோம். சரியா? ஏன்னு சொன்னால் இன்னொரு நம்ம அதுக்கு தெளிவான ஒரு சான்றை பார்க்கலாம். இந்த சம்பவம் எப்போ சொல்கிறாங்க? மக்காவுடைய காலகட்டத்தில் சொல்கிறாங்க. மக்காவுடைய காலகட்டத்தில் இறக்கியப்பட்ட வசனம். ஹாஜிகளை தடுத்தது எப்போ? மக்கால தான். ரசூல் ஆரம்ப காலகட்டத்தில் தாவா செய்யும் பொழுது நிறைய இடையூறு செஞ்சான். அதில் ஒன்று தான் ஹாஜிகளை தடுக்கிறது. ரசூல்லா விட்டு தடுப்பதற்கான முயற்சியை பண்ணான். அந்த சமயத்தில் இந்த வாசகத்தை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சூனிய வைக்கப்பட்டது எப்போ? மதீனாவுடைய காலகட்டத்தில். அப்போ அந்த காலச்சூழலை பார்த்து தான் வசனத்தை நம்ம புரியணும். ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னணி காரணங்கள் இருக்காங்க இல்லையா? அதையெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க. அப்போ குர்ஆன் வசனத்தை பின்னணி காரணத்தை மறுக்கிறாங்க. அந்த மக்களை தெளிவாக சொன்ன வாசகங்கள் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதையும் மறுக்கிறாங்க. மறுத்தப்பட்டு என்ன செய்யறாங்க? இவங்களாம் என்ன செய்யறாங்க? ஒரு மேல் வெளிப்படையான அர்த்தத்தை வைத்துக்கொண்டு அதுதான் அதை வசனம் சொல்லுதுன்னு சொல்லி தவறாக சித்தரித்து ஹதீஸை மறுக்கிறாங்க. அப்போ யதார்த்தமாக எப்படி நம்ம புரிய வேண்டுமோ, மற்றபடி துணை சான்றின் மூலியமா எப்படி நம்ம புரிய வேண்டுமோ அப்படித்தான் நம்ம புரியணும். அப்படி புரிந்து தான் எல்லாத்தையும் இணைச்சு வச்சு நம்ம புரிஞ்சா ஹதீஸை மறுக்க வேண்டிய தேவையில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ வந்து மார்க்கத்தை முறையாக நம்ம புரிய வேண்டும். அதே போல் எல்லாம் நம்ம இதுவரைக்கும் சொன்ன விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே எப்படி தவறாக புரிஞ்சிருப்பாங்க. அதை தவறாக புரிஞ்சால் மற்ற வசனங்களை ஹரிஸ் தவறாக புரிய வேண்டி வந்துடும். அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இணைச்சி வச்சு புரிவது தான். இன்னும் நம்ம பார்த்தோம் இந்தந்த விஷயங்கள் நம்ம இணைச்சி வச்சு புரிஞ்சிருக்கிறோம், ஆனால் முரணாக தான் இருக்குது. அப்படி நம்ம சுட்டி காமிச்சோம். அதாவது தொற்று இல்லைன்னு சொன்ன ஹரிஸ் இருக்குது, தொற்று ஒன்றுன்னு சொன்ன ஹரிஸும் இருக்குது. அதை எப்படி நம்ம முறையாக நம்ம புரிகிறோம், அதே போல தான் இவைகள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம முறையாக இணைத்து புரிய வேண்டும். எது முறையாக இணைத்து புரியாமல் போனோம்னு சொன்னால் இன்னும் ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். எனவே வந்து ஹதீஸை முறையாக நம்ம புரியணும். ரசூலுல்லாஹ் இப்படி செய்யப்பட்டிருக்குமா, இப்படி ரசூலுல்லாஹ் செய்வாங்களா, இப்படி நடக்குமா, அப்பெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இருக்கிற ஆதாரத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும்? இப்படி செய்யப்பட்டிருக்கின்ற முடிவெடுக்கணுமே தவிர நம்முடைய அறிவியை பயன்படுத்தி வசனத்தை தவறாக விளங்கி கொண்டு துணை சான்றுகளை பார்க்காம, பின்னணி காரணத்தை பார்க்காம, அரபி இலக்கணத்தை பார்க்காம நாம தவறாக முடிவெடுத்து கொண்டு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருப்பாங்களா, இப்படி சொல்லியிருப்பாங்களா, நம்மளாம் என்ன செய்ய முடியாது? புதிய ஒன்றை ஏற்படுத்த முடியாது. அப்ப இருக்கக்கூடிய வசனங்கள் ஹதீஸ்களை வச்சு தான் நம்ம புரிய வேண்டும். அதுதான் முறையான தெளிவான குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமான முறையாக இருக்குமே தவிர நாம தவறாக முடிவெடுத்து கொண்டு அந்த முடிவெடுத்த அந்த வாதத்தை சரி கட்டுவதற்காக குர்ஆன் வசனத்தை வந்து தேவையில்லாமல் ஹதீஸோட மோத விடுறது, தேவையில்லாமல் ஹதீஸை தப்புதவரமாக அர்த்தம் வைக்கிறது, இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மை வந்து ஹதீஸை விட்டு தூரமாக்கும், ஹதீஸை மறுக்கக்கூடிய சிந்தனையை நமக்கு ஏற்படுத்துவோம். எனவே சொல்லப்பட்ட விஷயங்களை, மார்க்கத்தை இருக்கக்கூடிய விஷயங்களை இணைத்து புரிந்து முறையாக புரிவதன் மூலமாகத்தான் முறையாக ஹதீஸை நம்ம அணுக முடியும். ஹதீஸுகளை மறுப்பதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை முறையாக நாம் சிந்தித்து செயல்படக்கூடிய முறையான விளக்கங்களை முறையான அறிஞர்கள் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதில் வந்து இன்றைக்கு நான் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, இந்த சூரிய ஹதீஸை மறுப்பதற்காக வேண்டி அவன் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, அதாவது லா யதுகுல் ஜன்னத சாஹிபு ஹம்சீன், 5 நபர்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க முதுமீனு பி ஹமரின், அதில் முதலாவது நபர் வந்து மதுவிலேயே மூழ்கி இருப்பவர். அடுத்து 2ஆவது சொல்கிறாங்க வலா முஃமினும் பி சிஹரின், சூனியத்தை உண்மை என்று நம்புபவர், உண்மைப்படுத்துபவர். வல காத்திஉ ரஹ்மின், அடுத்து வந்து உறவை துண்டிக்கக்கூடியவர்.
வல காஹினின் குறி சொல்பவர், வல மன்னான் பிறருக்கு செய்த உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடியவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்க, சூனியத்தை வந்து உண்மைப்படுத்துபவர், உண்மை என்று சொல்பவர், அவர் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ வந்து சூனியத்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்கப்பட்ட சூனியத்தை நம்ம உண்மைப்படுத்துறோன்னு சொன்னால், சூனியத்தை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், சூனியத்தை உண்மைப்படுத்துவதை போல ஆகிடுவோம். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதை போல நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியமாக ஆகிவிடும் என்று வாதத்தை வைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு இந்த வார்த்தையை சொல்கிறாங்களா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி விளங்கி கொள்வது? சூனியத்தை உண்மைப்படுத்துபவன் அப்படிங்கிற வாசகமும் ஹதீஸில் வந்திருக்கு. இது தொடர்பாக வரக்கூடிய அந்த ஹதீஸ்களில் முசத்திகுன் சூனியத்தை உண்மைப்படுத்துபவன் என்ற வாசகம் வந்திருக்குது. இன்னொரு வாசகம் சூனியத்தை நம்புபவன், ஈமான் கொள்பவன் அப்படிங்கிற வார்த்தையும் வந்திருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி விளங்குறது அப்படின்னு சொன்னால், இப்போ சூனியத்தை நம்புறதுனா என்ன? இப்போ இன்றைக்கி நாம் ஹதீஸை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட ஹதீஸை வந்து நம்ம எப்படி விளங்குறோம்? அல்லாஹ் நாடினா அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். தெளிவாக 102ஆம் வசனத்தில் பக்கரால அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று நம்ம விலைக்கு பேசியிருக்கிறோம். அப்போ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இருக்கும் பொழுது, அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்லி இருக்க நம்ம வந்து சூனியத்தை அதை நம்புவதன் மூலமாக இணை வைப்பு வரும், நரகத்துக்கு போவோம்னு சொன்னால், அப்போ இது எப்படி விளங்குறது? அப்போ சூனியத்தை வந்து தனிப்பட்ட சூனியத்துக்கு தாக்கம் உண்டு அப்படின்னு நம்புறது, சூனியக்காரனுக்கு தனிப்பட்ட ஆற்றல் உண்டு அப்படின்னு நம்புறது, அவன்கிட்ட போய் உதவி தேடுறது, சூனியத்தை வைக்கப்பட்ட சூனியத்தை எடுப்பதற்காக அவன்கிட்ட போகிறது, அவனை நம்பி போகிறது, இது எல்லாம் தான் இது குறிக்குமே தவிர அல்லாஹ் நாடுனா பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி முறையாக நம்பி, முறையாக அல்லாஹ்ட்ட மாத்திரம் உதவி தேடி, பாதுகாப்பு தேடி, துவாக்களை ஓதி முறையாக அதை ஏற்றுக்கொண்டால் அது வந்து என்ன செய்யாது? சூனியத்தை நம்புறதா வராது, அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்புறதா வரும். சூனியத்தை நம்புறதுனா என்ன? சூனியக்காரனை கொண்டு நடக்கும், சூனியக்காரனுக்கு வந்து எல்லா ஆற்றலும் உண்டு என்று அவன்கிட்ட போகிறது, அவன்கிட்ட போய் அவன் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்புறது, இதைத்தான் அது குறிக்கும். நீங்கள் இதுக்கு ஒரு தொலைவான ஒரு ஹதீஸை நீங்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதாவது தபுரானி, பஸார் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பரவலாக வந்த செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க பாருங்க, மன் அத்தா சாஹிரன் அவ் கஹானன் அவ் அர்ராஃபன், யார் வந்து சூனியக்காரன்ட்ட, அதே போல் யார் வந்து குறி சொல்பவன்ட்ட, ஜோசியக்காரன்ட்ட, இவங்கள்ட்ட வந்து ஃபஸத்தக பிமா யகூல், அவர்கள் சொல்லக்கூடியவற்றை நம்புகிறார்களோ, அவர்கள் ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கேறப்பட்டதை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? எப்படி ஜோசியக்காரன் குறி சொல்கிறவன் வந்து மக்களுக்கு வந்து தவறா இல்லாத பொருளாத சொல்லுவானோ, அவன் சொல்லக்கூடிய அந்த மறைவான விஷயங்களை வந்து மக்கள் நம்புவாங்களோ, அப்படி நம்பின இணைவிப்பாகுமோ, அதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக தெளிவாக வந்திருக்கு. முசத்திகுன் பிமா ஃபஸத்தக பிமா யகூல், அவர்கள் சொல்லக்கூடியவற்றை, சூனியக்காரனோ ஜோசியக்காரனோ குறி சொல்லக்கூடியவனோ சொல்லக்கூடியவற்றை உண்மைப்படுத்துதல் வார்த்தை ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறான். அந்த ஹதீஸில் எப்படி வந்திருக்குதோ அதே மாதிரி தான் இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அப்போ எதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? சூனியக்காரன் சொல்கிறது நம்புறது. இன்னும் தெளிவாக நம்ம பார்க்குறோம், ஹதீஸில் புகாரில் வருது, நீங்கள் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அதாவது அந்த ஜின்கள் என்ன செய்யும்? ஷைத்தான்கள் வந்து வானத்துக்கு போகும், மலக்குமார்கள் நடக்க இருக்கக்கூடிய செய்தியை பற்றி மலக்குமார்கள் பேசிகிட்டு இருப்பாங்க, விதியில் உள்ள செய்திகளை. அந்த விஷயங்களை என்ன செய்யும்? அந்த ஜின்கள் சைத்தான்கள் கேட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சூனியக்காரனுடைய வாயில போடுது, சூனியக்காரன் அதோட சேர்த்து இல்லாத பொருளாத சேர்த்து மக்களுக்கு சொல்கிறான், அதை உண்மை போல மக்கள் நம்ப வைக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அதை மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிறப்பல ஹதீஸ் வந்திருக்கு. அப்போ சூனியக்காரன் சொல்கிற அந்த குறி சொல்லக்கூடிய விஷயத்தை, மறைவான விஷயங்களை நம்புறதை தான் இந்த ஹதீஸ் பேசுது என்பதை தான் நம்ம என்ன செய்வோம்? துணை ஹதீஸை வைத்து நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போ சூனியம் வந்து பொதுவாக இருக்குது, சைத்தானை கொண்டு நடைபெறுது, அல்லாஹ் நாடனா அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படலாம், அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, அதை நம்புறது வந்து சூனியக்கார நம்புறதா வராது, அல்லாஹ் நம்புறதா வரும். சூனியக்கார நம்புறதுனா என்ன? இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதை போல சூனியக்கார சொல்லக்கூடிய மறைவான விஷயங்களை நம்ம ஈமான் கொண்டு நம்புறது, உண்மைப்படுத்துறது, அப்படி நம்ம புரிகிறோம். அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இதே மாதிரி வந்து பாருங்கள், இன்னும் சில செய்திகள் உண்டு, அதை நம்ம எப்படி விளங்குவோம்? இப்போ உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதாவது தொற்று என்பது கிடையாதுங்கிறாங்க, பறவை சகடம் என்பது கிடையாதுன்னு தெளிவாக மறுக்கிறாங்க. அப்போ இதை நம்ம வந்து இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில செய்தி நம்ம பார்க்குறோம், தொற்று இருப்பதே போல் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அதாவது சிங்கத்திடமிருந்து விரண்டோடுவதை போல தொழுநோயாளியை கண்டா நீங்கள் விரண்டோடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வே தொற்று இல்லைன்ட்டாங்க. அதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே தொற்று இருப்பதை போல அந்த தொழுநோயை ஏற்பட்ட மனுஷன்ட்ட, தொற்று ஏற்பட்ட மனுஷன்ட்ட விலகி இருங்கன்னு சொல்கிறாங்க, பக்கத்தில் போகாதீங்கிறாங்க. அந்த தொற்று ஏற்பட்ட ஊருக்கு ரசூலுல்லாஹ் போக்குறான்னு தடுக்கிறாங்க.
அப்போ இந்த செய்தி நம்ம பார்க்குறோம், ரெண்டுமே முரணா இருக்கா இல்லையா? அதை எப்படி நம்ம விளங்குறது? இப்போ தொற்று இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் தொற்று இல்லைன்னு எந்த கருத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த மக்கள்கிட்ட தொற்று உண்டுன்னு சொல்லிட்டா அவங்க தொற்று மீது நம்பிக்கை வச்சுருவாங்க, அல்லாஹ் மீது நம்பிக்கை, விதி மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க என்ற அடிப்படை நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த அழுத்தமாக சொன்னாங்க. பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தொற்று என்பது உண்டு அப்படிங்கிற செய்தியை பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறான். இதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது பாருங்க, 4467 செய்தி. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தொற்று இல்லைன்னு சொன்ன ஹதீஸை அறிவிக்கிறதை விட்டுட்டு பின்னால் தொற்று உண்டு என்பதை போல ஹதீஸ் அறிவிப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படும், நீங்கள் தானே தொற்று இல்லைன்னு சொல்லி ஹதீஸ் அறிவிச்சின்னு கேட்கும்பொழுது அவங்க தெரியாத மாதிரி என்ன செய்வாங்க, அங்கே எனக்கு தெரியலன்னு சொல்லி மறுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் தொற்று இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தது, மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கை போயிடும் என்பதால் தான் அதை சொல்லிட்டு வந்தாங்க. பின்னால் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, மக்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஈமான புரிஞ்ச பின்னால் அப்போ தொற்று உண்டுன்னு சொன்னால் முறையாக விளங்கிக் கொள்வாங்க, விதியின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிட மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய விதியோட சேர்த்து தான் தொற்றை புரிவாங்க என்கிற அந்த பக்குவம் வந்ததுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா தொற்று உண்டு என்பதை போல செய்தியை சொல்லியிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் வந்து இதை பிரித்து சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் சொன்னாங்க தொற்று இல்லைன்ட்டு, தொற்று தானாக பரவாது, அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி தானாக எதுவும் ஏற்படாது அப்படி நம்பக்கூடாது, அப்படி தொற்று என்பது இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ என்ன ரசூலுல்லாஹ்வே தொற்று உண்டுன்னு சொல்கிறாங்களே, அப்போ எப்படி நம்ம பிரித்து புரிந்து கொள்கிறோமோ அதே போலத்தான் சூனியக்காரன் நம்புறதுனா என்ன, அவன் சொல்கிறத நம்புறது, அவனை உண்மைப்படுத்துறது, அதுதான் நம்பிக்கையாகுமே தவிர சூரியத்தை நம்புறதா வருமே தவிர அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் ரசூலுல்லாஹ்க்கு வைக்கப்பட்டது, அல்லாஹ் நாடி பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது, அல்லாஹ்ட்ட உதவி தேடினாங்க, நமக்கு நிவாரணம் கிடைத்து விட்டதுன்னு சொன்னால் அது இணைவேப்பில் வராது, அது சூனியத்தை உண்மைப்படுத்துறதா வராது. அப்போ அல்லாஹ் ரசூல் சொன்னதை உண்மைப்படுத்துறது தான் வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து நீங்கள் வந்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் புகாரில் ஹதீஸ் வருது, அதாவது என் சமுதாயத்தில் வந்து எதுகுல ஜன்னத்து மீன் உம்மத்தி 70,000 பிகைர் ஹிசாபின், என்னுடைய சமுதாயத்தில் வந்து 70,000 நபர்கள் வந்து கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லி தொடர்ந்து சொல்கிறாங்க, இன்னும் தற்கும் வளைத்து தையரும், அவங்க வந்து ஓதி பார்க்க மாட்டாங்க, பறவை சகனம் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் பாருங்கள். அப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பறவை சகனம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓதி பார்க்கக்கூடியவங்க வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களா? ஓதி பார்க்குறவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு எடுக்க முடியுமா? அந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரவலாக ஓதி பார்த்துருக்கிறாங்க, ஓதி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க, அப்படி நம்ம ஹதீஸில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ ரெண்டுக்கு இலச்சி எப்படி நம்ம புரியும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஓதி பார்ப்பதன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, அதிலேயே சார்ந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு நபர்கிட்ட போய் ஓதி பார்த்தா அவர் தான் வந்து அவர் ஓதி பார்த்தா சரியாயிரும் அப்படியே அவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அதை தான் நான் சொல்கிறாங்க. அப்படி அந்த அடிப்படையில் ஓதி பார்க்க மாட்டாங்க, பொதுவாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து ஓதி பார்ப்பதற்கு மார்க்கெட்டில் அனுமதி உண்டு. நிறைய ஹதீஸ் நம்ம பார்க்குறோமா இல்லையா, ஓதி பார்க்க அனுமதி அளிக்கப்பட்ட ஹதீஸ்கள். அப்போ எப்படி நம்ம விளங்குறோம் இந்த விஷயத்தை, அந்த ஓதி பார்க்கக்கூடிய நபர் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, மாற அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அதை என்ன செய்வாங்க, ஓதி பார்ப்பாங்கன்னு விளங்குறோமா இல்லையா? அதே போல தான் சூனியக்காரன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, அப்படி வச்சா சொர்க்கத்துக்கு போக முடியாது. எப்படி வந்து ஓதி பார்க்கக்கூடிய நபர் மீது நம்பிக்கை வைத்து தாயத்து மீது கயிறு மீது நம்பிக்கை வைத்து அதை கட்ட நம்ம நிவாரணம் கிடைக்கின்ற அல்லாஹ்வை மறந்துட்டாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு என்று சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டாங்க. அப்படி நம்ம புரியலாம். அதே போல தான் சூனியக்காரன் சொல்றதை உண்மைப்படுத்துறது, சூனியக்காரனை வந்து நம்புறது, அப்படி நம்பினா தான் என்ன செய்வாங்க, நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு போவாங்க நம்ம புரிகிறோம். அப்போ எதை எப்படி விளங்க வேண்டும் அப்படித்தான் விளங்கணும். அப்போ நம்ம இந்த ஹதீஸை வந்து மொட்டையாக நம்ம என்ன பண்ணோம், அதாவது சூனியத்து இருக்குன்னு சொன்னாலே நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது, அதை அல்லாஹ் நாடுனா நடக்குன்னு சொன்னாலே வந்து அது சொர்க்கத்தை உண்மைப்படுத்துறது, சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னோம்னா அப்போ ஓதி பார்க்கறது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் தானே வரும். ஓதி பார்க்கறது வந்து கூடாது, ஓதி பார்த்தாலே நசுலா சொல்லிட்டாங்க, ஓதி பார்க்காதவங்க தான் வந்து சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் போவாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்கன்னா அப்போ ஓதி பார்த்தவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, நீங்கள் முடிவு எடுப்பீங்களா? அது எப்படி புரிவீங்க? அது எப்படி வந்து முறைப்படி நம்ம புரிந்து கொள்கிறோமோ அதை அந்த ஓதி பார்க்கக்கூடிய நபரை வந்து நம்பக்கூடாது, ஓதி கயிறை நம்பக்கூடாது, தாயத்தை நம்பக்கூடாது, தகடை நம்பக்கூடாது, தகரை எழுதி தொங்க விட்டுட்டு அதை கூட நன்மை நடக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அப்போ அந்த நம்பிக்கையை அல்லாஹ் மீது வைக்காமல் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சேர்த்து விளங்காமல்
தனியாக நம்பிக்கை அங்கே வைத்தா, தாயத்தின் மீது தகடின் மீது வைத்தா எப்படி இணை வைப்பு வருமோ அதே போலத்தான் சூனியக்காரனை கொண்டு அல்லாஹ் நாட்டப்படி நடக்குது. சூனியத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்வதை போல பக்கரா வசனத்தில் ஒமாஹும் பின் மெஹதி இல்லா பிதினி இல்லா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றைய தவிர அது அவங்களுக்கு தீங்கிழைக்க முடியும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் நாட்டமின்றி நடக்குதுங்கிறத விட்டு போட்டு சூனியக்காரனை நம்புறது, சூனியக்காரன்ட்ட போகிறது, அல்லாஹ்ட உதவி தேடுறதை மறந்துடுறது, இப்படி போனாங்கன்னா அவங்கள உண்மைப்படுத்துறாங்கன்னு வந்துடும். அப்போ இதை எப்படி புரிந்து கொள்கிறோம், முறையாக எப்படி மற்ற செய்தியை புரிந்து கொள்கிறோமோ அதே போல் இதை விளங்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹதீஸ், இந்த செய்தி, எந்த செய்தி எதை வைத்து சூனியம் உண்மையை நம்பினா சோனா செல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ இந்த செய்தி இது அறிவிப்பாளர் வரிசையில் விமர்சனம் செய்யப்பட்ட செய்தியாக இருக்குது. இது பலம் குறைந்த செய்தியாக இருக்குது. நபிசாசனம் அவங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த சூனிய ஹதீஸ் இருக்காலே அதுதான் மிக மிக நம்பகமான அறிவிப்பாளர் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தியாக இருக்குது. அப்போ இவங்க எதை எடுத்துக்கொள்ளணும், முறைப்படி பார்த்தா, இவங்க வாதப்படி பார்த்தா பலம் குன்றிய செய்தியை விட்டுட்டு பலமான செய்தியை எடுத்துக்கொள்ளணும். அதான் அவங்க செய்யணும். ஆனால் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல அப்படி என்ன செய்கிறாங்க, பலமான செய்தியை மறுத்து போட்டு அதுக்கு மாற்றமாக வரக்கூடிய பலகீனமான செய்தி எடுக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ இது பலமானதாக எடுத்துக்கொண்டாலும் அது சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ள தகுந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டாலும் நம்ம எப்படி விளங்குறோம், முறைப்படி விளங்குவதன் மூலமாக மற்ற செய்தி தொற்று இல்லைன்னு சொல்லி சில சொன்னாங்க, தொற்று உண்டுன்னு சொன்னாங்க, அதை எப்படி ரெண்டையும் இணைச்சு புரியணுமோ அதே போல் நம்ம இதை விளங்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ முறையாக ஹதீஸை புரியும் பொழுது அப்போ எதையும் நம்ம மறுக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ ரெண்டையும் நம்ம பாதுகாக்கலாம். இதை தேவையில்லாமல் மறுத்து போட்டு ஒன்றை ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றை ஏற்றுக்கொண்ட செய்திக்காக மறுக்கப்பட்ட செய்தியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது, அது அறிவிப்பாளர்கள் வரிசையில் யாருமே நல்ல நம்பகமானவங்க இருந்தாலும் யாராவது இட்டுக்கட்டி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறது, அறிஞர்கள் எல்லாருமே தவறாக பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் தேவையில்லாமல் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படாது. சொல்லப்போனால் மற்றவங்களை என்ன பண்ணுறது, முஷிரிக்காக்குறது, இதெல்லாம் தேவையில்லாமல் ஏற்படாது. எனவே நம்ம ஹதீஸை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. எப்படி மற்ற செய்தி இணைச்சு நம்ம புரிகிறோமோ அதே போல் இதை இணைத்து நம்ம புரியும் பொழுது நமக்கு முறையாக அந்த ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய ஹதீஸ்களை முறையாக புரிந்து அதை பாதுகாக்கக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சூனியம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரையில் சூனியம் என்பது உண்டு. சூனியத்திற்கு அல்லாஹ் நாடினால் அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய வசனம்தான் பக்ராவினுடைய 102வது வசனம். இந்த சூரா பக்ராவினுடைய 102வது வசனத்தை தான் இன்றைக்கு இவர்கள் தடையிலாக அது சொல்லக்கூடிய கருத்து தெளிவாக சூனியத்தை பற்றி பேசுகிறது. சூனியம் இருக்கிறது, சூனியம் மலக்கோ அல்லது ஷைத்தானோ அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்த முடியும் அல்லாஹ் நாடினால் என்கிற தெளிவான விஷயங்களை சொல்லியிருக்க இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க ஒட்டுமொத்தமாக அந்த வசனம் சொல்கிற கருத்தையே மாற்றுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில் அது என்ன வந்திருக்கு, வத்தபாவு மாத்தத்துலு ஷியாத்தின் அலாமுடிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்ததை மக்கள் பின்பற்றி வந்தார்கள் அப்படி அல்லாஹ் சொல்கிறான். அப்படி ஆரம்பிக்கிறான். ஒமா கஃபர சுலைமான் வலாக்கின ஷயாத்தீன கஃபரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சூனியத்தை கற்றுக் கொடுத்தோ சூனியத்தை கற்றுக்கொண்டோ அவர்கள் நிராகரிக்கவில்லை. வலாக்கின ஷயாத்தீன கஃபரு என்றாலும் ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். யுஅல்லிமூன நாஸ ஸிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இந்த வாசகத்தை முதல்ல நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிடுங்க. அதாவது மக்களுக்கு ஷைத்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அவங்க தான் நிராகரித்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது அடுத்து சொல்கிறான், ஒமா உன்சில் அலல் மலக்கீனி பி பாபில ஹாருத் ஓ மாரூத். மாபில் நகரத்தில் இருக்கக்கூடிய ஹாருத் மாருத்திற்கு இறக்கி அருளப்பட்ட அந்த சூனியத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சூனியத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. தொடர்ந்து அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். அப்போ ஹாருத் மாருத்துக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஹாருத் மாருத்தையும் என்ற மலக்கையும் அல்லாஹ் என்ன பண்ணால் அவங்கள சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக சோதனைக்காக அல்லாஹ் அனுப்பினான். ஏன்னா மக்களை சோதிப்பதற்காக எல்லாம் என்ன செய்வான், இப்படியான ஏற்பாடை செய்வான். சைத்தான் எப்படி படைத்து அவனை நல்ல மனுஷனாக தான் இருந்தான். அவன் அல்லாஹ் என்ன பண்ணான், ஷைத்தானை படைத்து சைத்தானை அங்கே ஆத நபிக்கு சஜிதா செய்வதை மறுத்து அதற்கு பின்னால் ஷைத்தானாக துரத்தி அளிக்கப்பட்டு அவன் எப்படி அல்லாஹ் தீமைக்கு காரணமாக வச்சுருந்தானோ அதே போல் தான் அல்லாஹ் நாடினா என்ன செய்வான், மலக்குமார்களையும் அங்கே தீமையை கற்றுக் கொடுப்பதற்காக சோதனைக்கு அல்லாஹ் இறக்குவான் என்பதை வசனம் தெளிவாக சொல்லுது. அப்படி செய்ய மாட்டான், மலக்குமார தீமைக்கு அல்லாஹ் பயன்படுத்த மாட்டான்னு சொன்னால் அதற்கு என்ன செய்யணும், இவங்க வசனத்தை வைக்கணும். அடுத்த விஷயத்துக்கு நம்ம வருவோம்.
ஆனால் அடுத்து வந்து பாருங்கள் தொடர்ந்து நல்லா சொல்கிறான். அப்போ மலக்குமார்களுக்கு இறைக்கிறப்பட்ட அந்த சூனியத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். அதுக்கு பிறகு ஒமாயோ அல்லிமான் மீன் அஹதின் ஹத்த யக்கூலா இன்னமான ஃபித்னத்துன், நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், நீங்கள் இதை கற்றுக்கொண்டு காஃபிராக ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லியே தவிர மலக்குகள் அந்த 2 மலக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு வாசகத்தை சொல்லுவாங்க. அப்போ இந்த வாசகத்தை வச்சு என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த கற்றுக் கொடுக்க வந்த 2 பேரும் சைத்தான் தான், ஹாரத்து மாரத்து சைத்தான் தான், மலக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கருத்து வேறுபாடு முன் சென்ற அறிஞருக்கு மத்தியில் இருக்குது. ஏன்னா 2 வார்த்தையும் அங்கே வந்திருக்கு, சைத்தானும் வந்திருக்குது, மலக்குன்னு வந்திருக்குது. ஏன்னா 2 கருத்து வேறுபாடு இருக்குது. இங்கே அது விஷயம் இல்லை. இப்போ சூனியத்தை கற்றுக் கொடுத்த சைத்தானா மலக்கா, அதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, நம்ம ஈமான கோளாறு வருமா, அது இங்கே பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நான் சொன்னால் மலக்கு மாதிரி எதையும் செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம், அதில் பிரச்சனை இல்லை. அப்போ செய்ய மாட்டாங்க, சூனியத்தை வந்து அல்லாஹ் மலக்கு மாலை வச்சு தீமையை ஏவ மாட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவை ஆதரத்தை வைக்கணும். அப்போ ஏன்னு சொன்னீங்க வசனத்தில் என்ன ஒரு தெளிவாக பாருங்கள், அந்த 2 பேரும் அந்த 2 மலக்கு என்ன சொல்கிறாங்க, இதை கற்றுக்கொண்டு காஃபீர் ஆகிடாதீங்க, இன்னமான ஃபித்னத்துன், நாங்களும் சோதனையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியே தவிர கற்றுக் கொடுக்கலன்னு நல்லா சொல்கிறான். அப்போ சைத்தானாக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா, சைத்தானுக்கு வந்து மக்களை காஃபீர் ஆக்கணும் என்பதுதான் நோக்கம். அப்போ சைத்தான் என்ன செய்ய மாட்டாங்க, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அப்போ மலக்கு என்பதை இந்த வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுது. சரி, அது நமக்கு முக்கியமான வாதம் இல்லை. தொடர்ந்து நம்ம பாருங்கள் வசனத்தை. ஃபயத்த அல்லமூன மின்ஹுமா, எனவே அந்த 2 நபர்களிடம் இருந்தும் அந்த 2 மலக்கிட்ட இருந்தும் அந்த மக்கள் கற்றுக்கொண்டார்கள். வாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, மா அந்த ஒன்றை, யுஃபர்ரிகூன பிஹி அதன் மூலமாக, பிஹி என்றால் அதன் மூலமாக, எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை அந்த 2 நபர்களிடம் இருந்தும் மக்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். அப்போ இங்கே வந்து பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து சைத்தாங்க தான் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, சூனியத்தை வந்து கற்றுக் கொடுக்கல, சூனியத்தை பற்றி சொல்லிவிட்டு சூனியத்தை பற்றி எச்சரிக்கை செய்துவிட்டு வேற ஒன்றை தான் கற்றுக் கொடுத்தாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கலை என்பது வேற ஒன்று என்று என்ன செய்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம் வேற ஒரு கலை கிடையாது, வாசகத்தில் தெளிவாகவே இருக்குது. அரபு இலக்கணப்படியும் பார்க்குறோம், தெளிவாகவே என்ன செய்யப்பட்டிருக்கு, முன்னால் ஒன்றது தான் பின்னால் வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த சைத்தான் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்றுக்கொண்டு காஃபீர் ஆகிடாதீங்க என்று சொன்ன உடனே மக்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், நம்ம கற்றுக்கொண்டு காஃபீர் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு, அதான் சைத்தான் வந்து அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. சைத்தான் வந்து மக்களை காஃபீராக்க தான் பார்ப்பான், குஃபரை விட்டு தூரமாக்க மாட்டான். அப்போ முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். 2வது வந்து அங்கே மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, சொல்லி கற்றுக் கொடுத்தாங்கன்றது. எனவே அவங்க கற்றுக்கொண்டார்கள் பிஹி அதன் மூலமாக, எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் மூலமாக தான் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த பிஹின்ற வார்த்தையை என்ன செஞ்சாங்க, மொழிபெயர்ப்பில் தூக்கிட்டாங்க. 2வது போட்டாங்க, எதன் மூலம் கணவன் மனைவியை பிரிக்க முடியுமோ அதை கொண்டு கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அங்கே மொழிபெயர்ப்பை கொஞ்சம் மாற்றினாங்க. எதன் மூலம் கணவன் மனைவியை பிரிக்க முடியுமோ அந்த பிஹின்ற வார்த்தைக்கு அதன் மூலம் சொல்வதற்கு பதிலாக எதன் மூலம் சொல்லி, அப்போ புதிய ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்துருப்பாங்க, சூனியம் அல்லாத ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எனவே வந்து எதன் மூலம் கணவன் மனைவியை பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு வாசகத்தை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த சூனியத்தை தாண்டி வேற ஒன்றை கற்றுக் கொடுத்தாங்க, வேற ஏதாவது கற்றுக்கிட்டாங்க, குஃப்ர் அல்லாத, இறை நிராகரிப்பு அல்லாத கீழே உள்ளதை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு வாசகத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா அது என்ன, அதை பற்றி சொல்லக்கூடிய வசனம் என்ன, ஹதீஸ் என்ன, எதுவுமே இல்லை. அப்போ இவங்களாக என்ன செய்கிறாங்க, புதுசாக சூனியத்தை வந்து கற்றுக் கொடுக்க வந்தாங்க, இதை கற்றுக்கொண்டு காப்பீர் ஆகிடாதீங்கன்னு சொன்னவொடனே சூனியத்தை கற்றுக்கறல புதிய ஒன்றை வேற ஒன்றை கற்றுக்கிட்டாங்க, எதை கொண்டு கணவன் மனைவி பிரிக்க முடியுமோ அந்த வேற ஒன்றை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சூனியம் அல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டார்கள்னு சொல்கிறாங்களே, அது என்னங்கிறது வசனத்துலேயும் இல்லை ஹதீஸ்லேயும் கிடையாது, இவங்களுடைய சுயவியாக்கியானம் தான். அப்போ இது வரைக்கும் வந்து எல்லா அறிஞரும் என்ன சொன்னாங்க, சூனியத்தை தான் அது பேசுது, முன்பின் வாசகத்தை கவனிக்கும் போது நன்கு நமக்கு புரியுது அப்படின்னு எல்லா அறிஞரும் சொன்னாங்க. இந்த பிஜேபி போன்ற நபர் தான் என்ன செய்யறாரு, மற்ற வசனத்தை தவறாக விளங்கி கொண்டு மற்ற வசனங்கள் உண்மையிலேயே சொல்வதை போல குரானுக்கு முரணா இருக்குதா என்பதை நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அப்போ சூனியத்துக்கு தாக்கம் உண்டா என்று அந்த வசனத்தை நம்ம விளக்கப்படுத்திட்டோம். இன்னும் வசனங்கள் இருக்குது, அதை இவங்க தவறாக சித்தரிப்பாங்க, அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அதில் வந்து அது தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்துக்கு இவர் புதுசாக என்ன செய்கிறாரு, உலகத்திலேயே புதிய ஒரு மொழிபெயர்ப்பை செய்கிறார். அப்போ இவர் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பு தான் சரி, மற்றவங்க செஞ்சதெல்லாம் தவறுனா, அப்போ இவர் வந்து இவ்வளவு வருஷமாக மார்க்கத்தை முறையாக புரிந்து கொண்ட மக்களுக்கு மத்தியில் புதுசாக வசனத்தில் வந்து அர்த்தம் மாறுமா, யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது எதை கொண்டு கணவன் மனைவி பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கிட்டாங்க, அது வந்து சூனியம் இல்லைங்கிறாங்க. அதுக்கு இவங்க ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது, சரிங்களா? சரி, நீங்கள் வசனத்தில் பாருங்கள், முன்னாலேயும் பாருங்கள், பின்னாலே இந்த கடைசியாக சொன்ன வாசகத்துக்கு பின்னாலே நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலாக்கின ஷயாத்தின கஃபரி அல்லிமூன சிஹர, சைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள், அவர்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான்.
சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு நல்லா சொல்கிறான். சரிங்களா? சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ தெளிவாகவே சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு வந்த பின்னால் இவங்க சூனியத்தை கற்றுக் கொடுக்கல, வேற ஒன்று தான் கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ வசனத்தில் வரக்கூடிய வாசகத்தை நேரடியாக மறுக்கிறாங்களா இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள். மக்களே கற்றுக் கொடுத்தாங்க, மேலும் வந்து அந்த என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்லியே தவிர நீ சொல்லியே தவிர அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, இதை கற்றுக்கொண்டு நீங்கள் காஃபீர் ஆகிடாதீங்க என்று சொல்லியே தவிர என்ன செய்யலை, அவங்க கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த ரெண்டு நபர்களும் மலக்கோ சைத்தானோ, மலக்கு நம்ம வைக்கிறோம், மலக்குகள் என்ன செய்யற இப்படி சொல்லியே தவிர கற்றுக் கொடுக்கவில்லைன்னு அர்த்தம், சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இந்த வசன வாசகத்தை வந்து மக்களுக்கு என்ன செய்ய, மக்களுக்கு வந்து வேற மாதிரி சித்தரித்து சொல்கிறாங்க, மக்கள் அதை நம்புகிறாங்க. மக்கள் என்ன செய்யற யதார்த்தமாக மக்கள் வந்து அந்த மொழிபெயர்ப்பை படிக்கிறது இல்லை. அப்போ வந்து பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது அந்த ரெண்டு நபர்களும் நீங்கள் கற்றுக்கொண்டு காஃபீர் ஆகிடாதீங்க, நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லியே தவிர கற்றுத்தரவில்லைன்னா சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க, அப்படித்தான் வசனமே சொல்லுது. சரிங்களா? பின்னால் தொடர்ந்து நல்லா சொல்கிறேன். எனவே அவங்கள்ட்ட இருந்து அதை கற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் அப்போ எதை கற்றுக் கொடுத்தாங்களோ, மேலே எதை கற்றுக் கொடுத்ததா சொல்கிறானோ அந்த சூனியத்தை தானே பின்னால் வந்து மக்கள் கற்றுக்கொண்டதான் வரும். புதுசாக ஒரு கலை எப்படி வரும்? மேலே வந்து சூனியத்தை கற்றுக் கொடுக்கலை அப்படின்னு வாசகம் இருந்தால் தான், அல்லது அந்த மக்கள் சூனியத்தை கற்றுக்கொள்ளவில்லைங்கிற வாசகம் இருந்தால் தான் கீழே வந்து வேற ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க புதுசாக அப்படின்னு நம்ம வந்து விளங்க முடியும். அப்போ விளங்குவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. மேலே உள்ளதை சேர்த்து தான் கீழே உள்ளது பேசு. சொல்லப்போனால் அந்த ஃபா என்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது முன்னால் உள்ளதை இணைப்பதற்கு தான் பயன்படுத்தப்படும். நிறைய நம்ம பார்க்குறோம், முன்னால் ஒன்று சொல்லிட்டு எனவே செஞ்சாங்கன்னா அர்த்தம், அப்போ முன்னால் உள்ளதை சேர்த்து தான் அது இணைச்சு பேச வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக நம்ம பார்க்குறோம். மூசா நபியை வந்து அல்லாஹ் என்ன பண்ணா, கைத்தறியை கொண்டு அடிங்கிறான். அப்போ வந்து அவர் வந்து கைத்தறியை கொண்டு அடித்தார் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து வந்து அல்லாஹ் சொல்கிறான் ஃபன் ஃபஜரத், அந்த ஃபாண்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான். எனவே வந்து அது கடல் பிளந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கைத்தறியை அடித்தாங்க, எனவே பிளந்தது. அப்போ முன்னால் உள்ள செயல் நடந்தால் தான் பின்னால் உள்ள செயலே வந்து என்ன செய்யப்படும், நடக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் இந்த ஃபாங்கிறது வரும். அந்த வாச அமைப்பை நீங்கள் பாருங்கள். அதே போல் தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க இப்படி சொல்லியே தவிர கற்றுக் கொடுக்கவில்லை, எனவே கற்றுக்கொண்டாங்கன்னா இப்போ சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க, அதைத்தான் கற்றுக்கொண்டாங்கன்னு தெளிவாக வசனமே தெளிவாக சொல்லுது. அப்போ வந்து இப்படி சொல்லி இருக்கும்பொழுது சூனியத்தையே கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது, சூனியத்தை அவங்க கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லக்கூடிய நேரடி வாசகத்தை மறுப்பதற்கு சமமாக இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்க, சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்க, சூனியத்தை கற்றுக் கொடுக்கல அப்படின்னு இவங்களுடைய கருத்துக்கு தோதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க, சூனியத்தை கற்றுக் கொடுக்கல வேறொரு கலையை கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. வேறொரு கலை என்னன்னு சொல்ல மாட்டாங்க. சில சமயம் சொல்லுவாங்க அது வந்து கோல் மூட்டி கணவன் மனையை பிரிக்கிறது அப்படிமா. கோல் மூட்டி கணவன் மனையை பிரிக்கிறது வந்து ஒரு கலையா? அதை வந்து மனுஷன் வந்து கற்றுக் கொடுக்கணுமா? மலக்கு வந்து சைத்தான் வந்து கற்றுக் கொடுக்கணுமா? அது கோல் மூட்டுறதுக்கு எங்கேயாவது கிளாஸ் நடத்துகிறாங்களா? அப்போ இதெல்லாம் வந்து என்னது, ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதமாக இருக்குது. அப்போ இவங்க வந்து தவறாக முடிவு எடுத்துட்டு இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, குதர்க்கமாக பேசி தேவையில்லாத வசனங்களில் வந்து வாசகத்தை வந்து மாற்றி சொல்லி கடைசியில் என்ன செய்கிறாங்க, இவங்க மாற்றிக்கொள்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், தொடர்ச்சியாக எல்லாம் சொல்கிறான். அப்போ ரெண்டு பேருக்கும் மத்தியில் பிரிவினைப்படுத்தக்கூடியது, கணவன் மனைவி பிரிவினைப்படுத்தக்கூடிய ஒன்றை அதன் மூலமாக கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். அதன் மூலம் எதன் மூலமாக எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் மூலமாக, கற்றுக் கொடுக்கலனாத்தான் அதன் மூலம் இருக்க முடியாது. அப்போ கற்றுக் கொடுத்தாங்கன்னு வசனம் சொல்லும் பொழுது அப்போ அதன் மூலமாக கணவன் மனைவி மத்தியில் பிரிவினைப்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ் நாடியை தவிர தீங்கிழைக்க முடியாதுன்னா அல்லாஹ் நாடுனா தீங்கிழைக்க முடியும் தான் அல்லாஹ் சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, அது தீங்களிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் நாடனா அதன் மூலம் தீங்களிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அவன் நாடியை தவிர அதன் மூலமாக தீங்களிக்க முடியாதுன்னா அர்த்தம் அவன் நாடுனா தீங்களிக்க முடியுங்கிற தெளிவாக வசனம் இங்கே சொல்லுது. இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து அல்லமும் நம்ம எதோருகும் அலையன்ஃபாகும் மாலவும் ஃபிலாகத்தி மின் ஹலாக், அதாவது அவருக்கு மறுமையில் எந்த பயன் தராத, மறுமையில் எந்த பங்கும் இல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற வாசத்தை எல்லாம் தெளிவாக சொல்கிறான். அப்போ வந்து மறுமையில் எந்த ஒரு பங்கும் இல்லாத கற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம் குஃபரை தான் கற்றுக்கொண்டாங்க, சூரியத்தை தான் கற்றுக்கொண்டாங்கன்னு தெளிவாகவே சொல்கிறான். பின் மாதம் அதை தான் சொல்லுது, முன் மாதம் அதை தான் சொல்லுது. அப்போ சூனியம் அல்லாத, அதை குஃபர் அல்லாத, இறைநிராகரிப்பு அல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டாங்கன்னா அல்லாஹ் கடைசி என்ன சொல்ல மாட்டான், மறுமையில் எந்த பங்கும் இல்லைன்னு நல்லா சொல்ல மாட்டான். அப்போ வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க, அதாவது குஃபரான இறைவனை மறுக்கக்கூடிய சூனியத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். அதை தான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்கிறான். அதன் மூலம் இந்த வாசகத்தை நிறையா தெளிவாகவே சொல்கிறான். அப்போ அதை பிரிக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் நாடியை தவிர அதன் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியாதுங்கிற வாசகத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதன் மூலம் சொல்கிறான். தெளிவாக சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறான், மறுமையில் எந்த பங்கும் இல்லாத ஒன்றை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ எல்லாமே
சூனியத்தை பற்றி தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கற்றுக் கொடுக்கலங்கிறாங்க. அவங்கள்ட்ட மக்கள் என்ன சூனியத்தை கற்றுக்கொள்ளவில்லைன்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுது? சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லுது. அவங்க மக்கள் வந்து கற்றுக்கொண்டாங்க. அல்லமூன மின்ஹும் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ வசனம் ஒன்றை சொல்லியிருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க? தவறாக சித்தரிக்கிறாங்க. அதே போல் வந்து அல்லாஹ் நாடியை தவிர அதை ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னா அப்போ அல்லாஹ் நாடினா தான் பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தவே முடியாதுன்னு செய்கிறாங்க. அல்லாஹ் இணைச்சு சொன்னதை பிரித்து சொல்கிறாங்க. அப்போ இப்படியாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முற்றிலுமாக வசனம் சொன்னக்கூடிய கருத்துக்களை ஃபுல்லாக மாற்றி தவறாக இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க தவறாக வழங்கி கொண்டு தவறாக வசனத்தை மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. அன்பார்ந்தவர்களை, இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு யாரும் செய்யலை. சொல்லப்போனால் இந்த வசனத்தை நன்கு நீங்கள் கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது? சூனியத்தை கற்றுக்கொண்டாங்க, கணவன் மனைவி பிரிவினைப்படுத்தக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டாங்க, அதன் மூலியமாக அல்லா நாடினா தவிர பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இங்கே என்ன சொல்லுது வசனம்? ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட சூனியத்தை தான் இங்கே உண்மைப்படுத்துது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுத்துது? ரசூலுல்லாஹ் கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்துது, இல்லற வாழ்க்கையில் பிரிவினை. அப்போ பிரிவினை வந்து கணவன் மனைவி மத்தியில் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் சொல்லுது. இன்னொரு ஹதீஸ் நீங்கள் பாருங்கள். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த சமயத்தில் யூதர் வந்து சொன்னாங்க, யூதர் சூனியம் வச்சுட்டாங்க உங்களுக்கு, அப்போ வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? குழந்தை பிறக்காதுன்னா அங்கேயும் வந்து கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல வர்றாங்க. அப்போ அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுத்தப்படும்னா கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை விட்டும் தூரமாயிடுவாங்க அப்படின்னு தெளிவாக என்ன செய்யுது வசனம் சொல்லுது. அதைத்தான் இங்கே வந்து ஹதீஸ் உண்மைப்படுத்துது. வசனம் எதை சொல்லுதோ அதைத்தான் ஹதீஸ் உண்மைப்படுத்தி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க? மனுஷனோட லிங்க் பண்ணி அந்த சூனியத்தை தேவையில்லாமல் சித்தரித்து இவங்க மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் போது என்பதை போல பேசி தேவையில்லாமல் வசனத்தை மறுத்து வசனம் சொல்லக்கூடிய கருத்தை மறுத்து புதுசாக ஒரு வியாக்கியான விளக்கங்கள் தர்றாங்க. எனவே வந்து சூனியம் வந்து சைத்தானாக்கும் நடைபெறும் என்பதை நம்ம தெளிவாக பேசிட்டோம். அதை நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ இதில் வந்து சைத்தானாக்கும் நடைபெறும் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு பல முகாந்திரம் ஆதாரம் இருக்கும் பொழுது அதை எடுத்துக்கொண்டால் சிறுக்கு வராது. தேவையில்லாம வசனத்தை மாற்ற வேண்டிய தேவையில்லை. எனவே நம்ம வந்து அல்லாஹ் சொன்ன வசனத்தை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் வரக்கூடிய காலங்களில் இன்னும் இவங்க என்னென்ன வசனங்களை வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சூனியக்கப்பட்ட செய்தியை வந்து எப்படி தவறாக சித்தரிக்கிறாங்க என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை புரிந்து செயல்படுகிற மக்கள் ஆகுவதற்காக செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதில் இன்றைய நாள் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சூனியம் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்கிற தலைப்பின் கீழே நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு சூனிய ஹதீஸை மறுக்கக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய முதன்மையான வாதம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருப்பதாக சொல்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைத்தான் ஒரு யூதன், அவன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ரசூலுல்லாஹ் உள்ளத்தை எங்கோ உட்கார்ந்து கொண்டு அவன் வந்து தன்னுடைய கையில் எடுத்ததை போல் நீங்கள் பேசுகிறீங்க. எனவே வந்து அது அல்லாஹ்வுக்கு நிகராக சூனியக்காரன் ஆக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தான் என்ன செய்வான்? எந்த உபகரணம் இல்லாமல் மனித உள்ளத்தை ஒன்று ஆக்கிரமிப்பு செய்வான். அப்போ அந்த ஆற்றலை நீங்கள் என்ன செய்கிறீங்க? சூனியக்காரனுக்கு கொடுக்குறீங்க என்பதை போல் அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்ம இந்த விஷயங்களை நம்ம வந்து ஆழமாக பார்க்கும் பொழுது சூனியக்காரன் வந்து சூனிய வைத்து அவனாகவே ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு ஈடுபடாததை போல உணர்வார்கள். அதே போல் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டதை போல உணர்வார்கள். இந்த உணர்வு ஏற்பட்டது. அப்போ இந்த உணர்வை வந்து சூனியக்காரன் தான் நேரடியாக ரசூலுல்லாஹ் உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி சூனியக்காரன் வந்து அதை அப்படியே செய்ததை போல் அவங்க கொண்டு வர்றாங்க. மேலோட்டமாக சூனியம் வைத்தால் அதன் மூலியமாக ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று தான் ஹதீஸில் இருக்குது. அதை தாண்டி எந்த வார்த்தையும் இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்க? நேரடியாக சூனியக்காரனோடு அதை முடிச்சு போடுறாங்க. ஆனால் இந்த சூனிய ஹதீஸை நம்பக்கூடிய எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் சூனியக்காரனுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது, அவன் தான் நேரடியாக ரசூலுல்லாஹ் உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணான் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இவங்க இல்லை. இவங்க தவறாக விளங்கி கொண்டு மேலோட்டமான வாசகத்தை வைத்துக்கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்க? தவறாக விளங்குறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். இப்படி நம்ம மேலோட்டமாக நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் வேறு மாதிரி விளங்கிக் கொள்வோம்னு சொன்னால் நிறைய இடங்கள் என்ன செய்ய வேண்டி வந்துடும்? தவறாக புரிய வேண்டி வந்துடும். நம்ம ஏற்கனவே சுட்டி காமிச்சிருப்போம். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் மலக்குமார்கள் அவங்கள பார்ப்பதற்காக மனித தோற்றத்தில் வராங்க, அழகான ஆண்கள் தோற்றத்தில் வராங்க. அப்போ அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவம் அந்த காலத்து மக்கள் வந்து ஆண்களை வந்து தவறாக நடத்தக்கூடிய மக்களாக இருந்தாங்க. பெண்களை விட்டுட்டு ஆண்கள்கிட்ட போய் சேருவாங்க, தவறாக நடந்து கொள்வாங்க. அந்த சமயத்தில் வந்து மலக்குமார்கள் அழகான ஆண்கள் தோற்றத்தில் வந்த சமயத்தில் லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மலக்குமார்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க? அந்த சமுதாய மக்கள் வந்து தவறாக நடந்து கொள்ள போகும்பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இவங்களை விட்டுருங்க, இவங்க என்னுடைய விருந்தாளிகள், நீங்கள் இந்த ஏதோ பெண் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. இது மேலோட்டமாக அந்த வாசகம் தான் இருக்குது. அப்போ பெண் பிள்ளையை மூத்திரசை எடுக்க சொல்லிட்டாங்க என்பதனால
அவங்க வந்து பெண் பிள்ளைகளை வந்து தவறாக வந்து எடுத்துக்கொள்ள சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? உங்களுடைய அந்த பார்வையில் சொல்வதாக இருந்தால் லூத் நபி வந்து ஆண்கிட்ட போகிறதுக்கு பதிலாக பெண்களை வந்து கூட்டி கொடுத்தாங்க என்பதை போல் நீங்கள் சொல்ல வேண்டி வந்துடும். நீங்கள் தவறாக எதையெல்லாம் மேலோட்டமாக படிச்சுட்டு தவறாக முடிவெடுக்கிறீங்களோ அதே போல தான் அந்த லூத் நபியை சொன்ன வாசகத்தை நீங்கள் சொல்ல வேண்டி வந்துடும். லூத் நபி வந்து அங்கே வேறு எந்த வாசகத்தையும் சொல்லலை. அதுக்கு நம்ம எப்படி விளக்க சொல்லுவோம்? அது வந்து முறையாக திருமணம் முடித்து எடுத்துக்கொள்ள சொன்னாங்க பெண்களை, அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ அந்தந்த காரியம் எப்படி நடைபெறுமோ அதை வைத்து தான் அந்த வார்த்தையை நம்ம புரியணும். தெளிவாக வார்த்தை சொல்லப்படாவிட்டாலும் அந்த வார்த்தை எந்த காரியம் எதை வைத்து எப்படி நடைபெறுமோ அந்த காரியத்தை அப்படித்தான் நம்ம புரியணும். இதுதான் யதார்த்தமான ஒன்று. எல்லோரும் அப்படித்தான் புரிகிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த சூனிய ஹதீஸை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது சூனியக்காரன் சூனிய வைத்தான் தான் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு அதன் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டதுன்னு இருக்குது. சரிங்களா? இதில் வந்து சூனியக்காரனுக்கு அந்த பொருளை வச்சு ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா என்பதை போல் வந்து அங்கே சொல்ல. அப்போ பொருளை வச்சு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பாதிப்பு. ரசூலுல்லாஹ் பொருளை எடுத்து என்ன பண்ணாங்க? அப்புறப்படுத்த ஹதீஸில் வந்துருக்குது. அப்போ பொருளை வச்சு தானே சூனியக்காரன் என்ன பண்ணால் அந்த பாதிப்பு ஏற்படுத்தினா என்பதை போல் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நீங்கள் பாருங்கள், எடுத்து காட்டுறேன். அதில் வந்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த இடத்த தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல அந்த பொருட்கள் இருக்கும். அதை எடுத்து ரசூலை வெளியே போடலாம் மாட்டாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, ரசூல் அதை எடுத்து நீங்கள் வெளியே போடலையான்னு கேட்கும்பொழுது, அதை எடுத்து நீங்கள் பார்க்கலையான்னு கேட்கும்பொழுது, அதை எடுத்து நான் வெளியே போடலை, அதை மக்களுக்கு காட்டலை, அப்படி காண்பித்தான் வந்து மக்கள் குழம்பிடுவாங்க. அப்போ அவங்க வந்து மக்கள் வந்து தவறாக அவங்க வந்து என்ன செய்வாங்க? தவறான எண்ணம் ஏற்படும், ஒரு விதமான அச்சம் ஏற்படும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருந்து ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க, அதாவது அதற்கு முன்பதாகவே அல்லாஹ் என்ன பண்ணான்? எனக்கு வந்து நோய் நிவாரணத்தை வழங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ சூனிய பொருளை எடுப்பதற்கு முன்பதாகவே ரசூலுல்லாஹ்வுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த பொருளை கொண்டு தான் நடத்தப்படுகிறது. பொருளை வச்சு தான் சூனியக்காரன் சுயமாக செய்கிறான் அப்படிலாம் கிடையாது. அந்த பொருளை அப்புறப்படுத்தினா சூனிய கட்டு என்பது உடைகிறது. எனவே அந்த என்ன செய்யுது? அங்கே வந்து நிவாரணம் கிடைக்கிறதே தவிர சூனிய பொருளை வந்து அப்புறப்படுத்தினா தான் வந்து நிவாரணம் கிடைக்கும்னு சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த பொருளை அப்புறப்படுத்துவதற்கு முன்பதாகவே அந்த பாதிப்பை அல்லாஹ் நீக்கியதை நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பொருள் இருக்கிற இடம் தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்த அடிப்படையில் தெரியுது. இல்லை என்றால் யதார்த்தமாக நமக்கு அந்த பொருள் வைக்கப்பட்ட இடம் நமக்கு தெரிய வந்து என்ன செய்யலாம்? அந்த பொருளை வந்து அப்புறப்படுத்தலாம். அதன் மூலமாக சூனியத்தினுடைய அந்த கட்டு வந்து அவிழ்க்கப்படுகிறது. எனவே நிவாரணம் கிடைப்பதற்கு அது ஒரு வழிதானே தவிர அது மட்டுமே வழி இல்லை. நன்கு நம்ம புரிந்து கொள்வோம். எனவே வந்து சூனிய பொருளை வச்சு தான் சூனியக்காரன் வந்து பண்ணா, எனவே தான் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது, பொருளை கொண்டு தான் பாதிப்பு அப்படிலாம் கிடையாது. அது வந்து சூனியத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு கட்டு. அந்த கட்டு அவிழ்க்கப்படும் பொழுது அங்கே வந்து அதன் மூலமாகவும் நிவாரணம் கிடைக்குது. அது அல்லாமல் ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? சும்மதா ரசூலுல்லாஹ் திரும்ப வந்து பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி கொண்டே இருந்தாங்க. நம்ம பார்க்குறோம். சரி, அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். இதில் வந்து பாருங்கள், சூனியக்காரன் நேரடியாக சூனியம் வைப்பது கிடையாது. எப்படி வைக்கிறான்னு சொன்னால், ஷைத்தான்களை வணங்கித்தான் சூனியம் வைக்கிறான். சைத்தான் கிட்ட உதவி தேடுறான். அதன் மூலமாக என்ன செய்யப்படும்? சைத்தான்கள் வந்து உள்ளத்தில் மனிதனுக்கு யதார்த்தமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பை விட, அந்த ஊசலாட்டத்தை விட, சூனியத்தால் சைத்தானை வணங்கப்பட்டு செய்யப்பட்ட பின்னால் சைத்தான் என்ன பண்ணுறான்? அதிகமான பாதிப்பை, யதார்த்தமான ஊசலாட்டத்தை விட மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். இதை நம்ம என்ன செய்கிறோம்? வசனங்களில் ஹதீஸ்களில் பார்க்குறோம். நீங்கள் வந்து பாருங்கள், அதாவது இதுக்கு நம்ம உதாரணம் நிறைய நம்ம சொல்லலாம். முதலாவதாக நீங்கள் பாருங்கள், சூரத்துல் ஜின்னுங்கிற அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அது 6வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான ரிஜாலு மினல் இன்ஸி யஊதுன பிரிஜாலி மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. அதாவது ஆண்களில் சில பேர், மனிதர்களில் சில பேர் வந்து ஜின்கள்கிட்ட வந்து பாதுகாப்பு தேடுறாங்க, அதன் மூலமாக அவர்களுக்கு அது மமதை ஏற்படுத்தி விட்டதுன்னு நல்லா சொல்கிறோம். அப்போ ஜின்கள்கிட்ட மனிதர்கள் உதவி தேடுறாங்க என்பதற்கு இந்த வசனம் வந்து நேரடியான ஒரு சான்றாக இருக்குது. அப்போ மனுஷன் வந்து ஜின்கள்கிட்ட தொடர்பு ஏற்படுத்த முடியாது என்பதை சொல்லவே முடியாது. அப்போ இது ஒரு வசனமா? அடுத்து வந்து நீங்கள் பாருங்கள், அன்ஆம்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 128வது வசனம், அதை நீங்கள் பாருங்கள். அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வயோமயஹ்ஷுருஹும் ஜமீஅன். அல்லாஹ் வந்து மரபில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு சொல்லுவான். ஜின்களை மனுஷங்களை பார்த்து சொல்லுவான். ஜின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இஸ்தக்ஸர்து மினல் இன்ஸ். நீங்கள் அதிகமாக மக்களில், ஆண்களில், அதாவது மனிதர்களில் வந்து அதிகமான மக்களை நீங்கள் வடிகெடுத்து விட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். வகால அவுலியாஹும் மினல் இன்சி. அந்த ஜின்களில் அந்த மனுஷர்களில் இருக்கக்கூடிய அந்த ஜின்களுடைய நேசர்கள் சொல்லுவாங்க,
கதிஸ்தம்தஅ பஅதுனா பிபஅத், இறைவன் நாங்கள் சிலரை கொண்டு பயனடைந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பயன்? மனுஷனை கொண்டு ஜின்களுக்கு பயன் ஏற்பட்டதுன்னு அந்த வசனம் சொல்லுது. அதே போல் ஜின்களை கொண்டு மனுஷனுக்கு பயன் ஏற்படுத்தப்பட்டது, பயன் கிடைத்தது என்று வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ இந்த வசனத்தை நம்ம இவங்க என்ன இதெல்லாம் மறைச்சிருவாங்க. அங்கே தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போ ஜின்களை கொண்டு மனுஷனை கொண்டு ஜின்களுக்கு என்ன பயன்னா, ஜின்களை மனிதன் வணங்குறான், அவன்கிட்ட உதவி தேடுறான். எனவே அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில் ஜின்னில் அப்படி உதவி தேடப்படும் பொழுது, அவங்களை வணங்கும் பொழுது வஸாதுஹும் ரஹகா, அவங்களுக்கு மமதி அதை அதிகப்படுத்தி விட்டதுன்னு சொல்கிறான். அப்போ அவங்களுக்கு வணங்கப்படும் பொழுது அது அவர்களுக்கு மனிதர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனாக இருக்குது. அதே போல் அந்த ஜின்கள் என்ன செய்யுது? மனுஷங்களுக்கு சில உதவிகளை செய்யுது. இப்போ சூனியம் யாரை நாடி சூனியம் வைக்கப்படுதோ அவர்கள் உள்ளத்தில் ஜின்கள் என்ன செய்யுது? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து நம்ம பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், இது மாத்திரம் இது தெளிவான ஒரு சான்று, ஜின்களோட மனுஷனுக்கு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்பதுக்கு தெளிவான சான்று. அதே போல் பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஹதீஸில், புகாரில் ஹதீஸ் வருது, நான் அதை பாருங்க. அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது அந்த ஜின்களை என்ன செய்யுமா, மானத்தில் மலக்குமாறு பேசக்கூடிய ஒட்டு கேட்டு மனுஷங்களுக்கு சொல்லும்பொழுது சூனியக்காரனுடைய வாயில ஜின்களை போடுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை வச்சு நிறைய என்ன செய்கிறான், அவன் மக்களுக்கு சொல்லி இல்லாத பொருளாக சேர்த்து சொல்லி மக்களை வழி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அங்கேயுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சூனியக்காரருக்கு ஜின்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு தெளிவாக வசனம் சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்ராவினுடைய 102 வசனம், சூனியத்தை பற்றி பேசக்கூடிய பக்ராவினுடைய 102 வசனம் தெளிவாக சொல்கிறான், ஜின்கள் ஷைத்தான்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். சரிங்களா? மா கஃபர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிராகரிக்கவில்லை, வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு அல்லிமூன நஸ சிஹர, சூனியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு சைத்தான்கள் மனுஷங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ சூனியத்தை சைத்தானை கற்றுக் கொடுக்குது, ஷைத்தான் இல்லாமல் சூனியம் கிடையாது, வசனம் தெளிவாக சொல்லுது. இப்போ இன்னும் சொல்ல போனால் நீ கற்றுக்கொண்டு காஃபிர் ஆயிடாதீங்கன்னு சொல்லி அங்கே மலக்கு மூலமாக சொல்லப்படும் மக்களுக்கு. அப்போ எதுக்கு சூனிய குஃபர்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஷைத்தானை வணங்குறான், ஷைத்தான உதவி தேடுறான் என்பதை போல் இவ்வளோ வசனங்கள் நமக்கு என்ன செய்யப்படுது, சான்றாக இருக்கிறது. அப்போ ஷைத்தானை கொண்டு தான் சூனியம் நடத்தப்படுது. எப்படி எடுத்துக்கொள்வதன் மூலமாக எந்த ஷிருக்கு இல்லையே, ஷைத்தான் தான் ஏற்கனவே மனுஷ உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறான். அது இணைவைப்பில் வர அல்லாவே கொடுத்து தான் இணைவைப்பில் வராது. அப்போ அந்த இடப்பில் இதே சைத்தானும் இதைத்தான் சைத்தான் தான் சூனியத்தையும் செய்கிறான், சூனியத்துக்கும் தாக்கத்தை சைத்தான் தான் ஏற்படுத்துகிறான்னு எடுக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் நீங்கள் ஆதாரத்தை பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பு தேடக்கூடிய அத்தியாயமாக கடைசி 2 அத்தியாயத்தை இறக்கணும். அதில் பாருங்கள், சூரத்து நாஸில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சைத்தானை விட்டு தான் அதில் பாதுகாப்பை தேட சொல்கிறான். சூரத்து நாஸ் முழுக்க அதை சைத்தானை விட்டு மட்டும்தான் பாதுகாப்பு தேட சொல்லப்பட்டிருக்கு. அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானை தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிற வாசகம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்ட பின்பு இந்த வசனங்கள் இறக்கியறப்பட்டது. ரசூல் அதை தான் ஓதி வந்தாங்க, நம்ம பார்க்குறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதுக்கு அந்த வசனத்துக்கு பின்னணி காரணமாக அவங்க அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னும் சொல்லுவாங்க சில பேர், அதான் அந்த வசனம் வேற ஒரு காரணத்துக்காக இறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வசனம் ஒரு அத்தியாயம் 2 காரணங்களுக்கும் இறக்கப்படும் அப்படியும் இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்க்கணும். இவங்க அதை எதையுமே பார்க்கறது இல்லை. அப்போ இது சூனியத்துக்கும் இறக்கேறப்பட்டதாக அது சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வேற ஒரு காரணத்துக்காக இறக்கேறப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், இன்னொரு காரணத்துக்கு இதே வசனம் தேவைப்பட்டால் அதே வசனத்தை அல்லது அதே அத்தியாயத்தை அல்லாஹ் என்ன செய்வான், மறுபடியும் அதை என்ன செய்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஓதி காட்டுவான், அதை மறுபடியும் ஓத சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல சூனியத்துக்கு இந்த வசனங்கள் கடைசி அத்தியாயம் இறக்கேறப்பட்டது நம்ம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூட்டம் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, சூனிய காரணை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லப்படலை, மாறாக சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சைத்தான் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போடுவானா, நிச்சயமாக போடுவான். ரசூலுல்லாஹ் மனுஷன் தான். நிறைய வசனம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அதான் நபிசாஸ் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நபியை உண்மை எம்மா யுன்சி என்னக்கு ஷைத்தான், சைத்தான் உங்களை மறக்கடிக்க செய்து விட்டால், உங்களுக்கு மறதி ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ட்டாக இது பில்லா, அல்லாட்ட நீங்கள் பாதுகாப்பு தெரியுங்க அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் மனிதன் அடிப்படையில்
சாதாரண மறதி தான் ஏற்படுமே தவிர பெரிய பாவத்தை தூண்ட மாட்டேன். இங்கே வந்து மறதி தான் ஏற்பட்டது. ரசூலுல்லாவுக்கு வந்து பைத்தியம் பிடித்தது போல் அவங்க சித்தரிப்பாங்க. அதை பற்றி நம்ம தனியாக நம்ம பேசுவோம், விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, சூனியக்காரன் வந்து சைத்தான் வச்சு தான் வணங்குறான், சைத்தான் தான் அவனுக்கு உதவி செய்யுது. எனவே தான் ரசூலுல்லாவுக்கு சூனிய வைக்கப்பட்ட பின்பு இறக்கேற்றப்பட்ட அந்த வசனம் என்ன சொல்லுது, சைத்தானை விட்டு தான் பாதுகாப்பு தேட சொல்லுதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ எனவே வந்து பாருங்கள், அப்போ சைத்தானை கொண்டு தான் மனுஷனுக்கு தொடர்பு இருக்குது என்பதை தெளிவாக நம்ம வசனத்தில் பார்க்குறோம். சைத்தான சைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இப்படி தான் நம்ம என்ன செய்து பார்க்க முடியுது. இஸ்லாமிய வரலாற்றில் உள்ள எல்லா அறிஞர் என்ன சொல்கிறாங்க, சைத்தான் தான் சூனியத்தை கற்றுக் கொடுக்குன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ வந்து சைத்தானுக்கு மேலே தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் வந்து அவர் வந்து சூனியம் செய்யப்பட்ட மனுஷர்னு அந்த மக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லுவாங்க. அதுக்கான விளக்கம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தனித்தலைப்பாக. அதில் கூட அந்த தஃசீர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் சூனியத்தை கொண்டு தான் குர்ஆனை ஓதுறாரு, எளிமையாக ஓதுறாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்லுவாங்க, சைத்தானை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படியெல்லாம் சைத்தான் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. எனவே தான் பாருங்கள், இமாம் இப்னு ஹல்துன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான வரலாற்று ஆசிரியர் அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, சைத்தானை கொண்டே தவிர இது நடத்தப்படாது. சைத்தானை வணங்குறான், சைத்தான்கிட்ட வந்து பணிகிறான், சைத்தானுக்கு உதவி தேடுறான், சில வாசகங்கள் எழுதி சைத்தானுக்கு வந்து அந்த பூஜை செய்கிறான். அப்படி செஞ்சு தான் சில பொருட்களை வைக்கிறான். அப்படிலாம் அந்த சில பொருட்களை வைத்து சைத்தானை வணங்கித்தான் அந்த சூனியம் வைக்கப்படுது என்பதை தெளிவாக அறிஞர் சொல்கிறாங்க. இதில் எந்த அறிஞரும் முரண்படலை. சைத்தானை கொண்டுலாம் நடக்கலைன்னு யாரும் சொல்லலை, சைத்தானை கொண்டு நடக்குது என்று தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீஸை புரிந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது தேவையில்லாமல் மேலோட்டமான வாசகத்தை வைத்துக்கொண்டு சூனியக்காரருக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த ஹதீஸில் இல்லாத வாசகம், நாங்கள் யாருமே சலஃப் அறிஞர்கள் யாரும் சொல்லாத அந்த கருத்தை இவர்களாக என்ன பண்ணுறாங்க, தவறாக வழங்கி கொண்டு அதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுது, அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படித்தான் நீங்கள் நம்புறீங்க. அப்போ சூனியக்காரங்க அல்லாஹ் ஆற்றலை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம். அப்போ எனவே வந்து சைத்தானை கொண்டு தான் இது சூனியம் நடத்தப்படுகிறது என்று நம்ம எடுக்கும் பொழுது, அதற்கான இவ்வளவு சான்றுகள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து சைத்தானை கொண்டுலாம் கிடையாது, சூனியக்காரனை கொண்டு தான் அப்படின்னு திரிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பித்தலாட்டம். எனவே வந்து இது சைத்தானை கொண்டு தான் சூனியம் வைக்கப்படுகிறது என்று நம்ம நம்புவதன் மூலமாக எந்த இணைவிப்பும் வராது. அதை முறையாக நம்ம புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம முஷ்ரிக் ஆக மாட்டோம். எனவே இப்படிப்பட்ட மக்களுடைய பித்தலாட்டங்களை புரிந்து கொண்டு இவர்களுக்கு நாம் மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மார்க்கத்தை முறையாக விளங்கி வழிகெடுக்கக்கூடிய மக்களுக்கும் அதை சொல்லக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.